போர்டு தெரியுதுங்களா சார்? எஸ் சார். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரீகால் மாதிரி பண்ணிவிடுவோம் சார். லாஸ்ட் கிளாஸ் நம்ம குரூப் டெஃபினேஷன் பார்த்தோம். குரூப் டெஃபினேஷன் பார்த்தோம். எது குரூப் அப்படின்னா ஒரு நான் எம்டி செட்டு டுகெதர் வித் பைனரி ஆப்ரேஷன் சாட்டிஸ்ஃபையிங் 4 கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அந்த ஆப்ரேஷனை பொறுத்து உள்ளே இருக்கிற எலமெண்ட் எல்லாம் க்ளோஸ்டாக இருக்கணும். ரெண்டாவது வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து அசோசியேட்டிவாக இருக்கணும். மூணாவது வந்து அந்த ஆப்ரேஷனை பொறுத்து அங்கே ஒரு ஐடென்டி எலமெண்ட் இருக்கணும். நாலாவது வந்து ஒரு எலமெண்ட்டுக்கும் அந்த ஐடென்டிட்டியை பொறுத்து இன்வெர்ஸ் இருக்கணும். ஸோ இது நாலுமே இருந்துச்சுன்னா நம்ம குரூப்னு பார்த்தோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் வந்து ஏபி ஈக்குவல் டு பிஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ரேஷன். இப்போ நான் ஏபின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு நடுவில் அந்த குரூப்பில் என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அந்த ஆப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ. இப்படி எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் வந்து நம்ம வந்து கம்யூட்டேட்டிவ் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ அது எல்லா எலமெண்ட்டுக்கும் அந்த குரூப்பில் இருந்துச்சு அப்படின்னா எபிலியன் குரூப்பு. எபிலியன்றவர் ஒரு மேத்தமெட்டிஷியன். எபிலியன் குரூப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குரூப் டெஃபினிஷனே நம்ம எதை மோட்டிவாக வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா பெர்முட்டேஷன் குரூப். பெர்முட்டேஷன் குரூப்பை நம்ம மோட்டிவாக வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா ஒரு என் சிம்பிள் இருக்குது, என் எலமெண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு செட்டில் அந்த செட்டிலிருந்து அந்த செட்டுக்கே நிறைய பைஜெக்ஷன் இருக்கும். மொத்தமாக எத்தனை பைஜெக்ஷன் இருக்கும் அப்படின்னா n ஃபேக்டோரியல் பைஜெக்ஷன் இருக்கும். இந்த n ஃபேக்டோரியல் பைஜெக்ஷனுமே ஒரு செட்டுக்குள்ளே போட்டோம்னா அது ஒரு குரூப்பாக இருக்கும். n ஃபேக்டோரியல் எலமெண்ட்டுமே ஒரு செட்டுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா ஒரு குரூப்பாக இருக்கும். அந்த குரூப்புக்கு பேர் SN, சிமெட்ரிக் குரூப். சிமெட்ரிக் குரூப், சிமெட்ரிக் குரூப் ஆன் n சிம்பிள். n எலமெண்ட் இருக்கிறதால n சிம்பிள், சிமெட்ரிக் குரூப் ஆஃப் n சிம்பிள் ஹேவிங் n ஃபேக்டோரியல் எலமெண்ட். இது வந்து ஒரு குரூப் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது வந்து க்ளோஸ்டு அண்டர் காம்போசிஷனாக இருக்கும். ஏன் இந்த குரூப்புக்குள்ளே காம்போசிஷன் என்ற ஆப்ரேஷன் நம்ம இம்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரு எலமெண்ட்டுமே ஒரு ஃபங்க்ஷன் பைஜெக்ஷன். அதனால காம்போசிஷன்ற ஆப்ரேஷன் நம்ம அதுக்கு இடையில வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த காம்போசிஷன் ஆப்ரேஷனை பொறுத்து எல்லா எலமெண்ட்டும் க்ளோஸ்டாக இருக்கும். அந்த காம்போசிஷன் ஆப்ரேஷன் அசோசியேட்டிவாக இருக்கும். அங்கே ஒரு ஐடென்டி எலமெண்ட் இருக்கும். அந்த ஐடென்டி எலமெண்ட் இஸ் நத்திங் பட் ஐடென்டி மேப். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மேப். அந்த மேப் வந்து அங்கே ஐடென்டி எலமெண்ட்டாக இருக்கும். இன்வெர்ஸ் எலமெண்ட்டும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பட் ஆனால் அந்த குரூப் வந்து நான் எபிலியன் குரூப் அப்படின்னு நம்ம செக் பண்ணோமா இல்லையா, எனக்கு ஞாபகம் இல்லை. செக் பண்ணோமா சார்? அந்த குரூப் நான் எபிலியன் குரூப் அப்படின்னு செக் பண்ணோமா? எபிலியன் குரூப்பா இல்லைன்னு நினைக்கிறேன் சார். சரி, இப்போ செக் பண்ணிவிடுவோம் சார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இசட்ன்ற குரூப்பு, கியூன்ற குரூப்பு, காம்ப்ளெக்ஸ் குரூப்பு, ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸை பொறுத்து மைனஸ் பொறுத்து மல்டிப்ளிகேஷன் பொறுத்து சிலது குரூப் வரல, ஏன் வரல, அந்த மாரிலாம் லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இசட் குரூப் பார்த்தோம். Znன்றது ஒரு ஃபைனைட் செட் ஹேவிங் n எலமெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to n-1. அடிஷன் மாடுலோ n பொறுத்து இது குரூப்பாக இருக்கும். இது வந்து ஃபைனைட் குரூப்பு. எந்த ஆர்டர் கொடுத்தாலும் அந்த ஆர்டரில் இருக்கிற மாதிரி ஒரு குரூப்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத மாதிரி Zn அரித்மெட்டிக் மாடுலோ n ஆப்ரேஷனை பொறுத்து இது ஒரு குரூப்பாக இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் கடைசியாக வந்து இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு எந்த பவரில் லீஸ்ட் பவரில் போட்டால் வந்து ஐடென்டி எலமெண்ட் கிடைக்குன்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இதை தவிர வேறு எதனா லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுங்களா? உங்களுக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஜஸ்ட் ரீகால் பண்ணுவோம் சார். மேட்ரிக்ஸ் குரூப்லாம் பார்த்தோம். அவ்வளவுதான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஓகே சார். மேட்ரிக்ஸ் குரூப் பார்த்தோம். அந்த சில குரூப் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ வந்து நம்ம எஸ்ன்ற குரூப் சொல்லுங்க சார். ஒரே ஒரு அல்ஜிப்ரா கிளாஸ் மட்டும் தான் சார் போச்சு அன்னைக்கு, அவ்வளவுதான். ஆமாங்க சார். சரி, இப்போ இந்த எஸ்ன்ற குரூப் வந்து நான் எபிலியன் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு நம்ம S3 எடுத்துப்போம். ஏன் S3 எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, S1 கூட எடுப்போமே. S1ன்றது என்னது? சிமெட்ரிக் குரூப் ஆஃப் n சிம்பிள், ஒன் சிம்பிள். அப்படின்னா ஏன்ற செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. அந்த எலமெண்ட்டை நம்ம சும்மா ஏன்னு வச்சுப்போம். A to A தான் போகுது அந்த ஃபங்க்ஷன், A to A. அப்போது இது வந்து ஏன்ற செட்டு, அதில் ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது. இங்கே ஏன்ற செட்டு, அங்கேயும் ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது. இதுக்கு நடுவில் ரெண்டுத்துக்கு நடுவில் பைஜெக்ஷன் போகுது. அப்படின்னும் போது எத்தனை பைஜெக்ஷன் சார் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? ஒரே ஒரு பைஜெக்ஷன் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தான். ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கிறதால எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ, இந்த ஒரே ஒரு பைஜெக்ஷன் தான்.
அப்போ S1ல ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும், அதுவும் ஐடென்டி எலமெண்ட் மட்டும் தான் இருக்கும். அப்போ அதை ஈனே நம்ம சொல்லுவோம். சரி, S1ல ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கிறதால இது கண்டிப்பா எபிலியனா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இருக்கிறதே ஒரு எலமெண்ட், அப்போ E ஸ்டார் E ஈக்குவல் டு E ஸ்டார் E ரெண்டுமே சேமா தான் இருக்க முடியும். அதனால இது எபிலியன் குரூப் தான். நான் சொல்றது புரியுதுங்களா? எஸ் சார். இப்போ S2 பார்ப்போம். S2னா என்னது? சிமெட்ரிக் குரூப் ஆஃப் 2 சிம்பிள். பெர்முட்டேஷன் எத்தனை பைஜெக்ஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். இந்த செட்டில் ஏபின்னு 2 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே செட்டுக்கு நடுவில் தான் பைஜெக்ஷன் இருக்க போகுது. அப்போ எத்தனை விதமான பைஜெக்ஷன் இருக்கும்? நமக்கு தெரியும் 2 இருந்துச்சுன்னா 2 ஃபேக்டோரியல் எலமெண்ட் இருக்கும். 2 ஃபேக்டோரியல் இஸ் நத்திங் பட் 2. அப்போ 2 ஃபங்க்ஷன் இருக்கு போல இதுக்கு நடுவில். ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ, எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு பி, இது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனு. ரெண்டாவது ஃபங்க்ஷனு ஜி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, ஜி ஆஃப் பி ஈக்குவல் டு ஏ, இது செகண்ட் ஃபங்க்ஷன். இதை தவிர வேறு எந்த பைஜெக்ஷனுமே அதுக்குள்ளே இருக்காது. அப்போ இதுக்குள்ளே 2 பெர்முட்டேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா அதை நம்ம பெர்முட்டேஷன் நோட்டேஷன் எழுதிப்போம். 1 2 1 2, இது ஃபஸ்ட்டு பைஜெக்ஷனு. ரெண்டாவது எலமெண்ட் வந்து 1 2 2 1, இது வந்து ரெண்டாவது எலமெண்ட். இதுக்குள்ளே இருக்கிறது 2 எலமெண்ட் தான். ஆனால் இது வந்து ஐடென்டி எலமெண்ட்டாக ஆக்ட் ஆகும், இது வந்து ஜென்ரலாக ஒரு எலமெண்ட்டாக ஆக்ட் ஆகும். சரி, இது வந்து எபிலியன் குரூப்பா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எபிலியன் குரூப் தான். சப்போஸ் இதுக்கு பேர் ஏன்னு வச்சுக்கோங்க. சரி, இதுக்கு பேர் ஈனே இருக்கட்டும், ஏன்னா அது ஐடென்டி எலமெண்ட் தானே. இது வந்து இ, இது வந்து ஏ. இப்போ இஏ காம்போசிட் பண்ணாலும் ஏஇயை காம்போசிட் பண்ணாலும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா ஈன்றது ஐடென்டி எலமெண்ட், ரெண்டுமே ஏக்கு தான் வரும். அப்படின்னும் போது இருக்கிறதே 2 எலமெண்ட் தான், அந்த 2 எலமெண்ட்டுமே கம்யூட் ஆகுது. அப்போ இது எபிலியன் குரூப்பாக வருமா வராதுன்னா எபிலியன் குரூப்பாக வந்துடும். கரெக்டுங்களா சார்? எனி டவுட்? எஸ் சார். உங்களுக்கு என்ன டவுட் இருக்குங்க மேடம்? டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம பொறுமையாக நடத்துவோம். சார் இந்த 1 2 1 2 போட்டிங்க சார், பக்கத்துல இருக்கிறது 1 2 2 1 எப்படி சார் போட்டிங்க? இது அதாவது இந்த ஏபின்ற சிம்பிளை 1 2ன்னு எடுத்துட்டேன். சாரி, 1 2, இங்கே 1, இங்கே 2. இப்போ 1 வந்து 1க்கு போகிற மாதிரியும் 2 வந்து 2க்கு போகிற மாதிரியும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம், அதுதான் இது. அடுத்து வேற எந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கலாம்? 1 goes to 2, 2 goes to 1ன்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம்ல மேடம், அது அந்த ஃபங்க்ஷன் பெர்முட்டேஷன். இதை தவிர இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை தவிர வேற எந்த ஃபங்க்ஷனும் இருக்க முடியாது. இருக்கும், ஆனால் அது வந்து பைஜெக்ஷனாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 1 2, 1 goes to 1, 2 goes to 1, இது ஒரு ஃபங்க்ஷன் தான், ஆனால் இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. அதே மாதிரி 1 1 ஃபங்க்ஷனும் கிடையாது. அதனால இது பைஜெக்ஷன் கிடையாது. பைஜெக்ஷனை மட்டும்தான் நம்ம சிமெட்ரிக் குரூப்பில் பார்ப்போம். அதனால இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் 2 பைஜெக்ஷன் தான் இருக்கும். அந்த 2 பைஜெக்ஷனும் கலெக்ட் பண்ணி போட்டால் குரூப்பாக இருக்கும். அந்த குரூப் வந்து எபிலியன் குரூப்பாக தான் இருக்கும், ஏன்னா அது இருக்கிறதே 2 எலமெண்ட் தான். அந்த 2 எலமெண்ட்டுமே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரி, இப்போ நம்ம S3 பார்ப்போம். S3க்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்கும்னா 6 எலமெண்ட் இருக்கும், ஏன்னா 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 6. அப்போ 3 சிம்பிள் இருக்கிற 3 சிம்பிள் 1 2 3, இங்கேயும் 1 2 3. ஸோ மொத்தம் நமக்கு எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கும், எத்தனை பெர்முட்டேஷன் இருக்குன்னா ஐடென்டி பெர்முட்டேஷன் 1 2 3 1 2 3. ரெண்டாவது எலமெண்ட் என்ன அப்படின்னா 1 2 3, 1 goes to 2, 2 goes to 1, 1 goes to 2, 2 goes to 3, 3 goes to 1, இது வந்து ரெண்டாவது எலமெண்ட்டு. மூணாவது வந்து 1 goes to 3, சைக்கிள் நோட்டேஷன் எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சைக்கிள் நோட்டேஷன் எழுதிப்போம். நான் இந்த நோட்டேஷன் எழுதுறேன், புரியுதா பாருங்கள். சைக்கிள் நோட்டேஷன் 1 ஐடென்டி எலமெண்ட் 1 2 3, இது ஒரு பெர்முட்டேஷன். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா 1 goes to 2, 2 goes to 3, 3 goes to 1, இது சைக்கிள் நோட்டேஷன் சொல்லுவாங்க. ரெண்டாவது 1 3 2, 1 goes to 3, 3 goes to 2, 2 goes to 1, 2 எலமெண்ட் ஆச்சுங்களா? 3 எலமெண்ட் ஆயிடுச்சுங்களா? நாலாவது எலமெண்ட் 1 goes to 2, 2 goes to 1, 3 goes to 3, அதனால நாங்கள் இதை எழுதலை. அடுத்து 1 goes to 3, அடுத்து 2 goes to 3. ஸோ இதுதான் இந்த 6 எலமெண்ட், 1 2 3 4 5 6. இது சைக்கிள் நோட்டேஷன் எழுதிட்டோம். இதை நான் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக உங்களுக்கு என்ன ஒரு எலமெண்ட் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன பெர்முட்டேஷன் எனக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 1 2 3, 1 goes to 2, 2 goes to 3, 3 goes to 1. அப்போது இந்த பெர்முட்டேஷனை
இன்னும் சிம்பிளா இப்படி எழுதிக்கலாம் சைக்கிள் நோட்டேஷன்ல 1 goes to 2, 2 goes to 3, 3 goes to 1னா 1 2 3ன்னு போட்டுக்கலாம். அது வந்து இன்னும் சிம்பிள் நோட்டேஷன். சரி, இந்த பெர்முட்டேஷன்ன்றது என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் 1 goes to 3, 1 goes to 3யா 3 goes to 2, 3 goes to 2, 3 goes to 2, 2 2 goes to goes to 1 2 goes ரிவர்ஸ். to 1. அப்போ இந்த பெர்முட்டேஷன் தான் நம்ம சிம்பிளா இப்படி சைக்கிள் நோட்டேஷன்ல போட்டிருக்கோம். இப்போ இது வந்து சைக்கிள் லென்த் 3, இதுவும் சைக்கிள் லென்த் 3, ஆனா இது சைக்கிள் லென்த் 2. அப்போ இது என்ன பெர்முட்டேஷன் அப்படின்னா 1 2 3ன்னு போட்டுக்கோங்க. 1 goes to 2, 2 goes to 1, பட் ஆனா இங்க 3 மென்ஷன் ஆகல. ஏன் 3 மென்ஷன் ஆகல? 3 goes to 3 இருக்கு. 3 goes to 3. அதனால அது நம்ம போடல. அதனால இது சைக்கிள் லென்த் 2, சைக்கிள் லென்த் 2. இதே மாதிரி எந்த ஒரு சிமெட்ரிக் குரூப்லயுமே உள்ள இருக்கிற எலமெண்ட்டை வந்து சைக்கிளா நம்ம வந்து எழுத முடியும். சம்டைம்ஸ் ஒரு சைக்கிளா இல்ல, ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளா கூட நம்ம எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடென்டி எலமெண்ட் பாருங்களேன், சைக்கிளா நம்மளால எழுத முடியல. ஏன் சைக்கிளால எழுத முடியல அப்படின்னா 1 1 2 2 3 3ன்னு இருக்கு. இதை நம்ம சைக்கிளா எழுத முடியல. ஆனா நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிளா எழுதலாம். எப்படி அப்படின்னா 1 2 1 2 அப்படி எழுதலாம். இது ஒரு 2 சைக்கிள், இது ஒரு 2 சைக்கிள். இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண ஐடென்டி வர மாதிரி செக் பண்ணலாம். நீங்க வேணா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 1 2ன்னு அர்த்தம் 1 goes to 2, 2 goes to 1, 3 goes to 3. மறுபடியும் 1 2ன்னு அது 1 goes to 2, 2 goes to 1, 3 goes to 3. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? இங்க வந்து 1 goes to 2, 1 goes to 2வா? அடுத்து இங்க வந்து 2 goes to 1. அப்போ 1க்கு 1 வந்துருமா? 2 goes to 1, இங்க 1 goes to 2. அப்போ 2க்கு 2 வந்துருமா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா 3க்கு 3 வந்துருமா? திஸ் இஸ் நத்திங் பட் ஐடென்டி ஃபங்க்ஷன். அப்போ ஐடென்டி ஃபங்க்ஷனை கூட நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிளா எழுத முடியும். சரி, அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் இங்க 1 2 1 2 தான் எழுத முடியுமா? அப்படிலாம் கிடையாது. 2 3 2 3 கூட எழுதலாம். 1 3 1 3 கூட எழுதலாம். எப்படி வேணா எழுதிக்கலாம். ஆனா இதே மாதிரி இங்க இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐடென்டி வந்துடும். புரியுதுங்களா? ரெண்டு சேம் பெர்முட்டேஷனை காம்போசிஷன் பண்ணா ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்றீங்க சார்? அப்ப ஆமாம் சார். ரெண்டு சேம் பெர்முட்டேஷன் அப்படி சொல்ல வரல. சைக்கிள் லென்த் 2 இருந்துச்சுன்னா, சைக்கிள் லென்த் 2 இருந்தா மட்டும்தான். ஏன்னா நீங்க 3 சைக்கிள் லென்த் 3 இருந்துச்சுன்னா அது ரெண்டுத்தையும் நீங்க அட் அ டைம் காம்போசிட் பண்ணும்போது உங்களுக்கு ஐடென்டி வருமா இல்லைன்னு வராது. ஏன்னா அது உங்களுக்கு பின்னாடி தெரிய வரும். இப்போதைக்கு சைக்கிள் லென்த் 2 இருக்கும்போது மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஐடென்டி வருது. நம்ம ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னா சைக்கிள் சார் அது லென்த் 2ஆவும் இருக்கணும், சேமாவும் இருக்கணும். அதே நம்பர் சேமாவும் இருக்கணும். ஆமா, சேமா வரணும். அதாவது 1 2 2 3ன்னு பண்ணக்கூடாது. 1 2 1 2 அல்லது 2 3 2 3 அப்படியே சார்? 2 3. ஆமா சார். ஓ சரி சார். அப்போ நம்ம இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா எவ்ரி பெர்முட்டேஷன் can be written as product of cycles அப்படின்ற ஒரு ரிசல்ட் இருக்கு. அது சைக்கிள்னா இப்படி எழுதுது 1 2 3 இந்த மாதிரி இப்படி சுத்தி வரும். இதை சைக்கிள்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா பார்ப்போம். இப்போ 5 சிம்பிள் இருக்கிற மாதிரி S5 இருக்குன்னு வச்சுங்களேன். S5ல மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? 120 எலமெண்ட் இருக்கும். 5 ஃபேக்டோரியல் எலமெண்ட் இருக்கும். இப்போ இந்த 5 ஃபேக்டோரியல் எலமெண்ட்ல இருக்கிற எல்லா பெர்முட்டேஷனுமே சைக்கிளா எழுத முடியும், ஆர் ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளா எழுத முடியும். நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேனே 1 2 3 4 5. 1 goes to 3, 2 goes to 4, 3 goes to 5, 4 goes to 1. மீதி என்ன இருக்குது? 1 2 இருக்கு. அப்போ இங்கே 2 இங்கே போட்டுப்போம். இது ஒரு பைஜெக்ஷன். இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளா எழுத முடியுமா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். எழுத முடியும். எப்படி எழுத முடியும் பாருங்க. 1 3க்கு போதா? அப்போ 1 3ன்னு போட்டுக்குங்க. 3 5க்கு போதா? அப்போ 3க்கு அப்புறம் 5 போட்டுக்குங்க. 5 2க்கு போதா? அப்புறம் 5க்கு அப்புறம் 2 போட்டுக்குங்க. அப்புறம் 2 எங்க போகுது? 4க்கு போகுது. அப்போ 2க்கு அப்புறம் 4 போட்டுக்குங்க. 4 எங்க போகுது? 1 போகுது. அப்போ 1க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா 1 வந்து இதை சைக்கிள் எழுத முடியுதா நமக்கு? கரெக்ட் தானே சார்? எஸ் சார். அப்போ எந்த பெர்முட்டேஷனுமே சைக்கிள் எழுத முடியும். சரி, இது சம்டைம்ஸ் சைக்கிள் எழுத முடியாம போகும். ஆனா அங்க ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள்ன்ற மாதிரி நமக்கு வந்து வந்துடும். ரெண்டு இப்போ 1 3 5 2 1 அப்படின்ற மாதிரி கூட சம்டைம்ஸ் நம்மளால எழுத முடியற மாதிரி கூட பெர்முட்டேஷன் வரும். அந்த பெர்முட்டேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா இங்க லெஃப்ட்ல வரும்ல, அந்த பெர்முட்டேஷன் தான். ஒன்றும் இல்லை, அந்த பெர்முட்டேஷன் இங்கே எழுதி காட்டுறேன். என்ன போடலாம்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி
இது ஒரு சைக்கிள், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா வரும்ல ஒரு பெர்முடேஷன். அந்த பெர்முடேஷன் வந்து ஒரு சைக்கிளா எழுத முடியாது. ஆனா ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளா நம்ம எழுதலாம். கரெக்ட்டுங்களா சார்? அப்போ எவ்ரி பெர்முடேஷன் கேன் பி ரிட்டன் as ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ S3லயும் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். S3லன்றது நம்ம வந்து எல்லா பெர்முடேஷனையும் ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளாக எழுதுறோம். இப்போ S3ல என்னென்ன எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா, S3ல என்னென்ன எலிமெண்ட் இருக்குது? ஐடென்டி எலிமெண்ட் இருக்குது, 1 2 3ன்ற சைக்கிள் இருக்குது, அப்புறம் 1 3 2ன்ற சைக்கிள் இருக்குது, அப்புறம் 1 2ன்ற சைக்கிள் இருக்குது, அப்புறம் 1 3ன்ற சைக்கிள் இருக்குது, அப்புறம் 2 3ன்ற சைக்கிள் இருக்குது. அப்போ சைக்கிள் லென்த் 3 இருக்கிற மாதிரி 2 எலிமெண்ட் இருக்கு, சைக்கிள் லென்த் 2 இருக்கிற மாதிரி 3 எலிமெண்ட் இருக்கு. சரி, இதுதான் S3. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இது வந்து கம்யூட்டேட்டிவ் குரூப்பா இல்லை நான் எபிலியன் குரூப்பா இல்லை நான் எபிலியன் குரூப்பான்னு செக் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த 2 எலிமெண்ட்டையும் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்? 1 2 3ஐயும் 1 3 2வையும் ப்ராடக்ட் பண்ணி பார்க்க போறோம். என்ன வருது? என்ன வரும்? இங்க வந்து 1 goes to 2 இங்க பார்க்கணுமா? ஃபர்ஸ்ட் இங்க பார்த்துட்டு அப்புறம் தான் இங்க வரணும். 1 goes to 3, அங்க 3 goes to 1. அப்போ 1 goes to 1 வந்துருங்களா சார்? இங்க 1 வந்து 3க்கு போகுது, இங்க 3 வந்து 1க்கு போகுது. அப்போ 1 வந்து 1க்கு வந்துருமா ப்ராடக்ட் பண்ணும்போது? எஸ் சார், 1 goes to 1. அப்புறம் 2 செக் பண்ணுவோம். இங்க 2 வந்து 1க்கு போகுது, இங்க 1 வந்து 2க்கு போகுது. அப்போ 2 goes to 2. அப்போ 3க்கு பாருங்க, 3 goes to 2, 3 goes to 2, அங்க 2 goes to 3, 3 போகுது, ஐடென்டி எலிமெண்ட் வருது. அப்போ இதுக்கு இது இன்வர்ஸா? அப்போ இது வந்து இதுக்கு இன்வர்ஸ் போல. 1 2 3. சரி, இப்போ மாற்றி போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 1 3 2, 1 2 3 இதை மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். இங்கே 1 goes to 2, இங்கே 2 goes to 1. அப்போ 1 தான். 2 goes to 3, 3 goes to 2, இங்கே 2 தான். அப்போ 3 பாருங்க, 3 goes to 1, 1 goes to 3. அப்போ இப்போ இங்கே என்ன நடக்குது? இதை ஏன்னு வச்சுருக்கோம், இதை பின்னு வச்சுருக்கோம் அப்படின்னா, இங்கே ஏபி ஈக்குவல் டு பிஏ வருது. ஆனால் கம்யூட்டேட்டிவ் குரூப்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் சேமாக இருக்கணும். இந்த 2 எலமெண்ட் வந்து கம்யூட் ஆகிக்குது. ஆனால் நம்ம எல்லா எலமெண்ட்டுக்கும் டெஸ்ட் பண்ணணும். கம்யூட் ஆகாத மாதிரி ஒரு எலமெண்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ 1 2 1 3 எடுத்துப்போம். 1 2 1 3 இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே 1 goes to 3, இங்கே 3 goes to 3. அப்போ 1 வந்து 3க்கு போகுது. அடுத்து இங்கே 2 goes to 2, இங்கே 2 வந்து 1க்கு போகுது. அப்போ 2 goes to 1. ஃபைனலாக 3 பார்க்குறோம். இங்கே 3 goes to 1, அங்கே 1 goes to 2. ஸோ அப்போ இது என்னது? இதை சைக்கிளாக எழுத ட்ரை பண்ணோம்னா நான் இதுக்கு என்ன வரும்? 1 3 1 3 3 2. அப்போ இதான் வந்து இதனோட ப்ராடக்ட்டு. சரி, அதை அப்படியே ரிவர்ஸில் மாற்றி போடுங்க. 1 2 இதை மாற்றி போடுங்க. இப்போ பாருங்க, 1 goes to 2, அங்கே 2 goes to 2. அப்போ 1 வந்து 2. இப்போ பார்த்தாவே தெரியுது, இது வேற சைக்கிள், இது வேற சைக்கிள். சரி, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 2 goes to 1, 1 goes to 3. அப்போ இங்கே 3, இங்கே 3க்கு 3 தான் போகுது, அங்கே 3க்கு 1 போகுது. அப்போ 3 வந்து 1. ஸோ இது வந்து அனதர் சைக்கிள். இது என்ன சைக்கிள்? 1 2 1 2 2 3. ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3ன்றது வேற ஃபங்க்ஷனு, சாரி 1 3 2ன்றது வேற ஃபங்க்ஷனு, 1 2 3ன்றது வேற ஃபங்க்ஷன். இது நம்ம மாற்றி போட்டு காம்போசிட் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து நாட் எபிலியன் குரூப். சம் எலமெண்ட் வந்து கம்யூட் ஆகுது, ஆனால் சம் எலமெண்ட் வந்து கம்யூட் ஆகலை. அப்போ எல்லா எலமெண்ட்டும் கம்யூட் ஆயிடுச்சுனா தான் நமக்கு எபிலியன் குரூப். ஸோ இது வந்து நாட் எபிலியன் குரூப். இது வந்து ஏபின்னு வச்சுட்டிங்களா, இதை சின்னு வச்சுக்கோங்க, இதை டின்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன நடக்குது? சிடி இஸ் நாட் ஈக்குவல் டு டிசின்னு வருது. therefore S3 is not commutative. S3 is not abelian group. Not abelian group. Not abelian group. புரியுதுங்களா? எனி டவுட்? ஓகே சார். சரி சொல்லுங்க மேடம். சார், இந்த 1 2 1 3 மல்டிப்ளை பண்றீங்களேங்க சார், அப்போ எனக்கு வந்து 1 2 3ன்னு கிடைக்குது சார். உங்களுக்கு 1 3 2ன்னு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டா மேடம்? ஆமாங்க சார். சரி, இங்க பாருங்க, 1 goes to 3 போதுங்களா? அங்க 3 goes to 3 தானே? அப்போ 1 வந்து 3 தானே போகுது.
இங்கே 1 வந்து 3க்கு போகுது. அதுக்கப்புறம் அங்கே 3 வந்து 3க்கே போகுது. அப்போ 1 வந்து டைரெக்டாக 3க்குள்ள போகுது. ஓகேங்களா? இல்லை எலாபரேட்டாக எழுதி காட்டுங்களா? ஆமாங்க சார். 1 goes to 2 சார். இங்க வந்து இல்லை, இந்த பெர்முடேஷனை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் இந்த பெர்முடேஷனுக்கு போங்க. இங்கே வந்து 1 வந்து யாருக்கு போகிறாங்க? 3க்கு. கரெக்டுங்களா? 3 ஆமாங்க சார். ஆமாங்க அங்க சார். அங்க 3 வந்து எங்க போகுது? 3K போகுது. 3K. அப்போ 1 வந்து 3 தானே? புரியலீங்களா? மாத்தி இது 1 3 1 2 தாங்க சார் இது மாதிரி வரும் போட்டு இருக்கீங்க. சரிங்க இது சார். நான் இது மாத்தி போட்டு மல்டிப்ளை பண்றேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஆப்ரேட் பண்றேன். ஏன் அப்படின்னா எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ்னா நம்ம எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் நெல்ல போடுவோம். சரிங்க சார். சரி, எனிவே உங்களுடைய ஆப்ரேஷன் பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 to 1 3 கம்ப்ளீட் பண்ணும்போது 1 2 3ன்னு வந்துருச்சுங்கள, உங்களுக்கு இது வந்து இதுக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஏன்னா நீங்க இதை ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு இதை ஆப்ரேட் பண்ணிருப்பீங்க. அதே மாடல்ல இதுக்கு நீங்க ஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு இப்படி வரும். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்க சார். அதுதான் சார் இது பண்றது கரெக்டான்னு கேக்குறேன் சார். 1 2 1 3 ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டு இது பண்ணக்கூடாதுங்களான்னு கேக்குறேன் சார். இல்ல, அது வந்து நம்ம குரூப்பை டிஃபைன் பண்ணும்போது எப்படி ஆப்ரேஷனை டிஃபைன் பண்றோமோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம குரூப்பை டிஃபைன் பண்ணும்போது ஆப்ரேஷன் இப்படி தானே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனுன்றதால ஃபர்ஸ்ட் இருக்கிற பெர்முடேஷனை ஃபர்ஸ்ட் கம்ப்யூட் பண்ணிட்டு அப்புறம் வெளியே இருக்கிற பெர்முடேஷன் தான் அதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட் பண்ணுவோம். எனிவே நீங்க மாத்தி கம்ப்யூட் பண்றதால ஒன்றும் எதுவும் மாற போ குரூப் அல்ஜிப்ரைக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எதுவுமே மாற போறது கிடையாது. ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க. ஆர்டரு, அல்ஜிப்ராய்க் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் எதுவுமே மாறாது. நம்ம டிஃபைன் பண்ணும் போதே ஆப்ரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்றதை நம்ம மாற்றி டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறோம். அவ்வளோதான். ஃபங்க்ஷன்றதால நம்ம இப்படி பண்ணி வச்சுருக்கோம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஃபைனைட் குரூப்பு நான் எபிலியன் குரூப்பாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு ஃபைனைட் குரூப்பு நான் எபிலியன் குரூப்பாக இருக்கிறத பார்க்குறோம். ஆல்ரெடி இன்ஃபைனைட் குரூப் நான் எபிலியன் குரூப்பாக இருக்கிறத பார்த்தோம். மேட்ரிக்ஸு ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வர வாய்ப்பு இருக்கு? நாட் ஈக்குவல் டு வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு ரிசல்ட் இருக்கு. என்ன ரிசல்ட் அப்படின்னா Sn is non-abelian for all n more than 2. n வந்து 3 இல்லைன்னா 3க்கு மேல ரெண்டுக்கு மேல என்ன இருந்தாலும் அது நான் எபிலியனா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தான் பார்த்துட்டுமே S2வும் S1 எபிலியன் பார்த்துட்டுமே. அதுக்கப்புறம் S3 நான் எபிலியன் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் S3 எப்படி நான் எபிலியனா இருந்துச்சோ அதே மாதிரி S4 S5 இதுக்கப்புறம் நீங்க எந்த எண்ணு போட்டாலும் உங்களுக்கு நான் எபிலியன் குரூப் தான் வரும். இது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு 1 மார்க்ல. புரியுதுங்களா? எஸ் சார். அப்போ 1க்கு 2க்கு மட்டும்தான் எபிலியன் சார். மீதி எல்லாம் எது வந்தாலும் நான் எபிலியன் தான். ஆமா. இப்போ சப்போஸ் கேட்குறாங்க S7 இஸ் எபிலியன் நான் எபிலியன், நம்ம கண்ணை முட்டு சொல்லலாம் S7 இஸ் நான் எபிலியன் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்க சார். இப்போ சில தியரம்ஸ் ரிசல்ட்ஸ்லாம் இருக்கு. ஒரு குரூப்ல ஐடென்டி எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்க முடியும். 2 ஐடென்டி எலமெண்ட்லாம் இருக்க முடியாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரெண்டாவது வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இன்வெர்ஸ் தான் இருக்கும். ஒரு எலமெண்ட்டுக்கு 2 இன்வெர்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்றது ரெண்டாவது கான்செப்ட். இதுல என்ன உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். குரூப்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற ஐடென்டி எலமெண்ட் யூனிக்காக தான் இருக்கும். ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இன்வெர்ஸ் தான் இருக்கும். 2 3 இன்வெர்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது ஒரு ரிசல்ட்டு. அதே மாதிரி ஒரு குரூப்ல கேன்சலேஷன் லா வந்து ட்ரூவா இருக்கும். கேன்சலேஷன் லானா என்ன அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு ஏசி அப்படின்னா லெஃப்ட் சைடில் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அது லெஃப்ட் கேன்சலேஷன் லா, ரைட் சைடில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அது ரைட் கேன்சலேஷன் லா. ஏன் இங்கே லெஃப்ட் கேன்சலேஷன் லா ரைட் கேன்சலேஷன் லா அப்படின்னு பேசுகிறோம் அப்படின்னா ஏன்னா இது வந்து குரூப்னாவே நான் எபிலியன் இல்லை. குரூப்னா ஜென்ரலாக எபிலியனா நான் கம்யூட் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அதனால எந்த பக்கம் நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ குரூப்பில் என்ன ட்ரூ அப்படின்னா போத் கேன்சலேஷன் லா ட்ரூ. லெஃப்ட் கேன்சலேஷன் லா ரைட் கேன்சலேஷன் லா. கேன்சலேஷன் லானா ஒன்றும் கிடையாது. ஏபி ஈக்குவல் டு ஏசியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதிக்கலாம்? பி ஈக்குவல் டு சின்னு எழுதிக்கலாம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம
கேன்சல் பண்ணுற கணக்கு தான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். சரி, ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு இருக்குது அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஏ இன்வெர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறோம். ஏ இன்வெர்ஸ் ஆப்ரேட் பண்ணும்போது இங்கே ஏ இன்வெர்ஸ் வந்துடும், இங்கே ஏ இன்வெர்ஸ் வந்துடும். ஸோ அப்போ இந்த ஏ இன்வெர்ஸும் ஏவும் ஐடென்டி எலமெண்ட் ஆகிடும், பின்னு ஆகிடும். இந்த ஏ இன்வெர்ஸும் ஏவும் ஐடென்டி எலமெண்ட் ஆகிட்டு சின்னு வந்துடும். ஸோ அதனால தான் இங்கே லெஃப்ட் கேன்சலேஷன்லாம் ரைட் கேன்சலேஷன்லாம் இருக்குன்னு சொல்ல வரும். சரி, அடுத்த ரிசல்ட்டு, let G be a group A comma B belongs to G, then the equation AX equal to B, YA equal to B have unique solution for XY in G. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா AX equal to Bன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இதில் ஏன் இதை ஈக்குவேஷன் சொல்கிறாங்கன்னா, ஈக்குவேஷன்னா அன்னோன்ஸ் இருக்கணும், கான்ஸ்டன்ட் இருக்கணும், ஈக்குவேஷன் சிம்பிள் இருக்கணும். இதில் ஏபியும் கான்ஸ்டன்ட்டு, எக்ஸ்ன்றது வேரியபிள், ஈக்குவல் சிம்பிள் இருக்கு. இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு யூனிக் சொல்யூஷன் தான் இருக்குமா குரூப்பில் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கும்? யூனிக் சொல்யூஷன் இருக்கும். அந்த யூனிக் சொல்யூஷன் என்னது அப்படின்னா பி ஏ இன்வெர்ஸ். ரெண்டு பக்கமும் ஏ இன்வெர்ஸால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் பின்னு வரும். ஏ இன்வெர்ஸ் பின்னு வரும். ஏன்னா இங்கே ஏன்றது இங்கே லெஃப்ட்டில் தானே இருக்குது. அப்போ லெஃப்ட்டில் வந்து ஏ இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே வந்து ஏ இன்வெர்ஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி தான் அந்த யூனிக் சொல்யூஷன். அதே மாதிரி ஒய் ஏ ஈக்குவல் டு பிக்கும் யூனிக் சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க குரூப்பில். அடுத்து ஏபின்னு ரெண்டு எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒன்று தான். இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணுறது ஒன்று தான். ஸோ அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இது ப்ரூஃப்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஏபியையும் ஏ இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் இ வராது. ஆனால் ஏபியையும் பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ணால் இ வரும். அதனால் ஏபிக்கு இன்வெர்ஸ் வந்து ஏ இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ் கிடையாது. ஏபிக்கு இன்வெர்ஸ் வந்து பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் தான். ஸோ அதுதான் வந்து ரிவர்சிங் ப்ராப்பர்ட்டி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எலமெண்ட்டுக்கு 2 டைம் நீங்கள் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதே எலமெண்ட் தான் வரும். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வரும். இது வந்து ஜென்ரலாக நம்ம எத்தனை n எலமெண்ட் எடுத்தாலும் அந்த ரிவர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து அப்படி நமக்கு அப்படி தான் ரீட்டைன் ஆகும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் 6 ப்ராப்பர்ட்டிஸில் என்ன டவுட் இருக்கா சார்? No, sir. நோ சார். 6 7 எங்கள் டக்குன்னு 8 போகுது. சரி, இப்போ ஏ பவர் என்னு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? பாசிட்டிவ் இன்டீஜர். பாசிட்டிவ் இன்டீஜருக்கு ஏ பவர் என்னன்னா என்ன அர்த்தம்னா ஏ டைம்ஸ் ஏ டைம்ஸ் ஏ டைம்ஸ் ஏ அப்படின்னு சொல்கிறோம். இங்கே டைம்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, நம்ம நடுவில் ப்ராடக்ட் பண்ணுறோம்ல, அது அந்த குரூப்பில் என்ன ஆப்ரேஷனோ அது வந்துடும். சப்போஸ் குரூப்பில் இருக்கிறது ப்ளஸ் ஆப்ரேஷன் அப்படின்னா ஏ பவர் என்னன்னா யாரை குறிக்கும்? ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏவை குறிக்கும். அங்கே காம்போசிஷன்னா ஏ காம்போசிஷனை குறிக்கும். ஏ பவர் என்னன்னா ஒன்றும் கிடையாது, அந்த ஏவை அந்த குரூப்பில் இருக்கிற ஆப்ரேஷனை பொறுத்து n டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத குறிக்கும். ஸோ அந்த நொட்டேஷனில் பொறுத்து ஏ பவர் எம் ஏ பவர் என்னன்னா ஏ பவர் mn அப்படின்ற ரிசல்ட் இருக்குது. ஏ பவர் எம் அதுக்கு பவரில் என்ன எடுத்தோம் அப்படின்னா ஏ பவர் mn அப்படின்ற ரிசல்ட் வந்து நம்ம கையில் இருக்குது. அதே மாதிரி the only idempotent element in the group is identity element. idempotent என்னது? a power 2 equal to a வந்துச்சுன்னா idempotent. குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட்லாம் அங்கே நிறைய இருக்காது, ஒன்று தான் இருக்கும். அதுவும் ஐடென்டி எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இது சிம்பிள் தான். நீங்கள் ரெண்டு பக்கமும் ஏ இன்வெர்ஸ் அப்ளை பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் ஏ இன்வெர்ஸ் அப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ்னு வந்துடும். திஸ் இஸ் நத்திங் பட் ஏ. இது வந்து ஐடென்டி எலமெண்ட். அப்போ ஒரு எலமெண்ட் ஐடம்பொட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் ஐடென்டி எலமெண்ட்டாக தான் இருக்க முடியும். அதனால் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஐடம்பொட்டன்ட் எலமெண்ட்னா அது ஒன்று தான், அது ஐடென்டி எலமெண்ட் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. ஐடம்பொட்டன்ட்னா என்ன அப்படின்றது நான் இங்கே எழுதியிருக்கேன். ஒரு குரூப்பில் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏவா இருந்துச்சு அப்படின்னா அந்த குரூப் எபிலியனாக தான் இருக்க முடியுமா? எல்லா எலமெண்ட்டுக்கும். ஒரு குரூப்பில் அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் வந்து ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏவே இருந்துச்சு அப்படின்னா அந்த குரூப் எபிலியனாக தான் இருக்க முடியுமா? ஏன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு அர்த்தம், அதனுடைய ஆர்டர் வந்து 2ன்னு அர்த்தம்.
ஆர்டர்னா என்ன ஆர்டர்னா என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஏ பவரில் எந்த லீஸ்ட் எலமெண்ட் போடும்போது ஐடென்டி எலமெண்ட் வருதோ அந்த லீஸ்ட் எலமெண்ட் என்ன தான் அந்த எலமெண்ட்டோடைய ஆர்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு அர்த்தம் இதுதான் லீஸ்ட் எலமெண்ட்டானா கண்டிப்பாக இதான் லீஸ்ட் எலமெண்ட்டாக இருக்க முடியும். அப்படி லீஸ்ட் எலமெண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து ஐடென்டி எலமெண்ட்டாகவே மாறிடும். அப்போது ஃபார் ஆல் நான் ஐடென்டி எலமெண்ட்டு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஃபார் ஆல் நான் ஐடென்டி எலமெண்ட் வந்து ஆர்டர் 2 இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆர்டர் 2 இருந்துச்சுன்னா அது எபிலியனாக தான் இருக்க முடியுமா? ஏன் அது எபிலியனாக இருக்குது அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதே எலமெண்ட் தான் அதுக்கு இன்வெர்ஸ்னு அர்த்தம். அப்படிதானே சார்? அதே எலமெண்ட் தான் அதுக்கு வந்து என்னது இன்வெர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறது? சப்போஸ் வந்து ஏபி அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்னென்னு நிரூபிக்கணும் கடைசியாக ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கிறது? ஏபி ஈக்குவல் டு ஏபி த ஹோல் இன்வெர்ஸ்னு எழுதிக்கலாமா? ஏன்னா ஆர்டர் 2 இருந்துச்சுன்னா எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் அதே எலமெண்ட் தான் இன்வெர்ஸ். அப்போ ஏபின்ற எலமெண்ட்டுக்கும் ஏபி தான் இன்வெர்ஸ். ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, திஸ் இஸ் நத்திங் பட் பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். கரெக்டுங்களா சார்? கரெக்டுங்களா? இப்பதான் முன்னாடி பார்த்தோம் சார். ஆமா. Yes, sir. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லிட்டோம்? எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் அதுதான் இன்வெர்ஸ். அப்போ பி இன்வெர்ஸ் இஸ் நத்திங் பட் பி, ஏ இன்வெர்ஸ் இஸ் நத்திங் பட் ஏ. அப்போ ஏபி ஈக்குவல் டு பிஎன் வந்துருச்சா? அப்போ கம்யூட்டேட்டிவ் வந்துருச்சா? அப்போ எபிலியன் குரூப் ஆயிடும். சரி, ஏன் இந்த மாதிரி எபிலியன் குரூப் வருது அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியால ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஃபார் எவ்ரி ஏ. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்றதுன்னு சொல்றது ஒன்று தான், எவ்ரி எலமெண்ட் எக்ஸப்ட் ஐடென்டி ஹேவிங் ஆர்டர் 2ன்னு சொல்றது ஒன்று தான். அப்போ ஒரு குரூப்ல வந்து ஐடென்டி எலமெண்ட்டை தவிர மீது எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் 2 இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிடும்? எபிலியன் குரூப்பாக மாறிடும். ஸோ அதுக்கு சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். இது ஓகே தானே உங்களுக்கு? புரியுது இல்லைங்க சார்? Yes, sir. ஸோ அதே அந்த மாதிரி இன்வெர்ஸ் மட்டும் சார் அந்த இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ் பி எப்படியா மாறுதுங்க சார் இது? பி இன்வெர்ஸ் பியா மாறுதுன்னு ஏன் கேட்குறீங்களா? இப்போ எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் அதே எலமெண்ட்டும் அதனோட இன்வெர்ஸும் சேம் தானே மேடம்? ஏன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இ இருக்குல்ல. தனியாக போடுறேன். இப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஜின்னு என்ன அர்த்தம்? இது எல்லா ஏக்கும் ட்ரூன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் ரெண்டு பக்கமும் ஏ இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ ஏ ஸ்கொயர் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்னு வருமா? அப்போ இந்த பக்கம் ஏ வரும், இந்த பக்கம் ஏ இன்வெர்ஸ் வருமா? அப்போ இந்த ஈக்குவேஷன் மூலிமா நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா ஏவோடைய இன்வெர்ஸ் வந்து இஸ் நத்திங் பட் த ஏ இட் செல்ஃப். அப்போ ஏக்கு நீங்கள் இன்வெர்ஸ் தேட போறீங்க அப்படின்னா தேடாதீங்க, அந்த ஏ தான் அதனுடைய இன்வெர்ஸ் அப்படின்றத சொல்ல வருது. புரியுதுங்களா இல்லைங்களா? இது ஸ்கொயர் இருந்தா மட்டும் தானே சார்? ஆமாம் ஆமாம், ஏன்னா இதை நம்ம கொடுத்துட்டாங்கல்ல ஸ்கொயர், அதனுடைய ஆர்டர் வந்து 2ஆக இருந்துச்சுன்னா நமக்கு இது நடக்கும். சரி, இது வந்து ஒரு ஏவுக்கு மட்டும் ட்ரூ கிடையாது, ஃபார் எவ்ரி ஏ இட் இஸ் ட்ரூ. அப்போ பியோட இன்வெர்ஸ் நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணீங்கன்னா இட் வில் பிகம் பி இட் செல்ஃப். அது அப்படிதானே நடக்கும்? அதனால நான் பி இன்வெர்ஸை பினே போட்டுக்கலாம், ஏ இன்வெர்ஸை ஏனே போட்டுக்கலாம். இந்த குரூப்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். சொல்லுங்க சார். சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி 1 - 1 i i சார். ஓகே சார். இத பாப்போம். அந்த குரூப் g ஈக்குவல் டு 1 - 1 i - i. இந்த குரூப் வந்து இது வந்து குரூப் எந்த ஆப்ரேஷன் பொறுத்து அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு யூஷுவல் மல்டிப்ளிகேஷன், காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல யூஷுவல், அதை பொறுத்து இது வந்து ஒரு குரூப்பாக அமையும். இது ஒரு ஃபைனைட் குரூப்பு, எபிலியன் குரூப்பு. ஏன் இது எபிலியன் குரூப்பாக இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஜி, இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் 2. ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற ஐடென்டி எலமெண்ட் வந்து 1. அப்போது ஐடென்டி எலமெண்ட் விட்டுருங்க, -1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, i ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 வருது, i ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 வரலையே சார்? i ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 வரலீங்களே, 1 வரணும் ஐடென்டி எலமெண்ட் எல்லாம். இல்ல சார், நல்ல கெஸ் உங்களுக்கு. இப்படி யோசிக்கிறதே நமக்கு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி தான். அது நம்ம சொல்றது நல்லது தான் சார்.
சரி ஆ. ஆனா வரல, நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது வரல. சாரி சரி சார். மைனஸ் ஐ வரல ஸ்கொயர் வரல சாரி சார். -1. சரி ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குரூப் உங்களுக்கு வேணும்னா நான் சொல்றேன் பாருங்க. நான் ஒரு குரூப் சொல்றேன் பாருங்க. அதுக்கு வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் செட் வச்சுக்கணும். ஒரு செட் வச்சுங்களேன். A1 2 3ன்னு ஒரு செட் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பவர் செட் போடுங்க. பவர் செட் என்ன அர்த்தம்? செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ஏ. செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ஏன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா சார்? அதான பவர் செட்டு. எஸ் சார். இப்போ இந்த செட் ஆஃப் ஆல் பவர் செட்ஸ்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? வாட் இஸ் கார்டினாலிட்டி? நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் த பவர் செட் எத்தனை இருக்கும் அப்படின்னா 2 பவர் 3 இருக்கும். செட்டுக்குள்ள 3 எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு மொத்தம் எத்தனை சப்செட்ஸ் இருக்கும்? 2 பவர் 3 8 சப்செட்ஸ் இருக்கும். அப்ப அந்த 8 சப்செட்ஸும் இதுல எடுத்து போட்டீங்க அப்படின்னா அது ஒரு செட்டு. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இப்போ இந்த பவர் செட் ஆஃப் ஏ இருக்கு இல்லையா, இது வந்து குரூப்பா இருக்கும். இந்த பவர் செட் ஆஃப் ஏ வந்துன்றது ஒரு குரூப்பா இருக்கும். என்ன ஆப்ரேஷனை பொறுத்து குரூப்பா இருக்கும் அப்படின்னா சிமெட்ரிக் டிஃபரன்ஸை பொறுத்து குரூப்பா இருக்கும். இந்த பிராக்கெட் போடுறது இப்படி போட்டுக்கலாம். ரெண்டு செட்டுக்கு நடுவில் என்னென்ன ஆப்ரேஷன் இருக்கு? யூனியன் இருக்கு, இன்டர்செக்ஷன் இருக்கு, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த யூனியன்ற ஆப்ரேஷனை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பவர் செட் வந்து குரூப்பா இருக்காது. இன்டர்செக்ஷன்றதை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குரூப்பா இருக்காது. அது நீங்க ஏன்னு யோசிங்க. யூனியன்ற ஆப்ரேஷனை பொறுத்து ஏன் குரூப்பா இல்லை, இன்டர்செக்ஷன்ற ஆப்ரேஷனை பொறுத்து ஏன் குரூப்பா இல்லைன்னு பாருங்க. ஆனா இந்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்ன்ற ஆப்ரேஷனை பொறுத்து அது குரூப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்? ஏன்னு ஒரு செட் இருக்கு. அந்த ஏன்ற செட் நம்ம இப்படி எடுத்துட்டோமா, அதனால அப்படி எடுக்க வேணாம். P1 ஒரு செட்டு, P1 அப்படின்ற ஒரு செட்டு, P2 அப்படின்ற ஒரு செட்டு. அந்த செட்டுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் போட்டா என்ன சார் அர்த்தம்? சார் அது ஏ P1 யூனியன் P2 மைனஸ் P2 யூனியன் P1 நினைக்கிறேன் சார். இல்ல தப்பா சொல்றேன் சார். P1 மைனஸ் P2 யூனியன் P2 மைனஸ் P1 சார். P1 மைனஸ் P2 ஆமா, இந்த செட்டுக்கு டிஃபரன்ஸ் யூனியன் P2 மைனஸ் P1. P2 மைனஸ் P1. ஓகே கரெக்ட் சார். கரெக்ட் இதான் சார். ஏன்னா இது ஒரு செட்டு ஏ, இது ஒரு செட்டு பி அப்படின்னா திஸ் இஸ் ஏ மைனஸ் பி, திஸ் இஸ் பி மைனஸ் ஏ. இதுதான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். கரெக்டா தானே சார்? இதுதான் ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி. ஓகே தானே சார்? உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்? இந்த டெஃபினேஷன் தெரியும் சார். பிக்சர் ஆமா, திஸ் இஸ் ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. சரி, இது வந்து ஒரு ஆப்ரேஷன். எங்க ஆப்ரேஷனு? பவர் செட்ல ஒரு ஆப்ரேஷன். பவர் செட்ல என்ன இருக்கு? எல்லாமே செட்ஸ் இருக்கு. செட்ஸுக்கு நடுவில் இந்த ஆப்ரேஷன் வந்து பைனரி ஆப்ரேஷன் தான். ஏன் அப்படின்னா எந்த ரெண்டு செட்டு நீங்கள் எடுத்து ஆப்ரேட் பண்ணாலும் அகைன் ஒரு செட் வரும். அந்த செட் வந்து இதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற எலமெண்ட் வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அது ஒரு அகைன் ஒரு சப்செட்டாக இருக்கும். அது இதுக்குள்ளே இருக்கும். அப்போ க்ளோஸ்ட் ஆகிடும். க்ளோஸ்ட் ஆகிடுச்சா ஐடென்டி எலமெண்ட் உங்களுக்கு என்ன இருக்கும்? இதில் ஐடென்டி எலமெண்ட் வந்து எம்டி செட்டு. எம்டி செட்டு தான் அதுக்கு ஐடென்டி எலமெண்ட். ஏன்னா நீங்கள் எம்டி செட்டு கூட நீங்கள் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் போடும்போது அதே செட்டு தான் வரும். அதை செக் பண்ணிடுவோம் எப்படின்னு. ஒரு எம்டி செட் இருக்கு, ஒரு P1ன்னு ஒரு செட் இருக்கு. அதுக்கு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் போடுங்க. P1 மைனஸ் எம்டி யூனியன் எம்டி மைனஸ் P1. P1ல பையை கழிச்சாங்கன்னா உங்களுக்கு P1 தான் வரும். யூனியன் பை மைனஸ் பி, பையிலிருந்து பி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு பை தான் வரும். ஸோ P1. எனி கன்ஃபியூஷன்? ஸோ அப்போ பை தான் ஐடென்டி எலமெண்ட். ஸோ பை கூட நீங்க எதை சிமெட்ரிக் எடுத்தாலும் அதே செட்டு வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஐடென்டி எலமெண்ட் கிடைச்சிருச்சா? இது வந்து அசோசியேட்டிவாகவும் இருக்கும். என்னவா இருக்கும்? அசோசியேட்டிவாக இருக்கும். இன்வர்ஸும் இருக்கும். எது எதுக்கு இன்வர்ஸாக இருக்குன்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஆனால் இதில் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்வர்ஸும் இருக்கும். அது நம்ம பொறுமையாக உட்காந்து கண்டுபிடிப்போம். டைம் அதிகமாகிடும் பார்த்தோன்னா. இது ஒரு குரூப்பாக இருக்கும். இந்த சிமெட்ரிக் ஆப்ரேஷனை பொறுத்து இது ஒரு குரூப்பாக இருக்கும். நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் கேட்டிங்களா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இ வர மாதிரி ஒரு செட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்களா, அது வரல. இந்த செட்டு வரும் பாருங்க. ஏதோ ஒரு எலமெண்ட் எடுத்துக்கங்க. P1ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துங்க. P1 கூட P1 ஆப்ரேட் பண்ணும்போது என்ன வரும்? P1 மைனஸ் P1 யூனியன் P1 மைனஸ் P1 வருமா சார்? எஸ் சார். நல் செட் சார்.
நல் செட்ஸ் ஆமாம். இது வந்து எம்டி செட்டு, யூனியன் இது வந்து எம்டி செட்டு, தேர்ஃபோர் எம்டி செட். எம்டி செட்டுன்றது ஐடென்டி எலமெண்ட். ஸோ இந்த பக்கம் P1 ஸ்கொயர் இருக்கு. ஸோ P1 இஸ் ஆர்பிட்ரி நம்பர். ஸோ ஃபார் எவ்ரி சப்செட்டு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இ வருது அந்த அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த குரூப், அதனால இது வந்து எபிலியன் குரூப். தேர்ஃபோர் பவர் செட் ஆஃப் ஏ இஸ் எபிலியன் குரூப் ஃபார் எனி ஏ. உள்ள இருக்கிற ஏ எப்படியா இருந்தாலும் சரி, பவர் செட் ஆஃப் ஏ வந்து எபிலியன் குரூப். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இ வருது இல்லை. இப்போதான் நம்ம பார்க்குறோம் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இனா அது எபிலியனா மாறிடுன்னு பார்த்தோம்ல. கரெக்டுங்களா சார்? அதாவது ஈச் எலமெண்ட் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் டு இட் செல்ஃப். ஆமா, இங்க ஆமா. இப்போ நம்ம இன்வர்ஸ் இங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம்ல, இப்போ கிடைச்சிச்சு பாருங்க. எந்த ஒரு செட்டுக்கு நீங்க இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாலும் அதே செட்டு தான் வரும். ஏன்னா நம்ம இங்க தான் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இ வருது இல்ல. எந்த ஒரு செட்டுக்கு நீங்க இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாலும் அதே செட்டு தான் வரும். ஏன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இ வருது இல்ல. கரெக்ட் தானே சார்? அப்போ P1க்கு இன்வர்ஸ் இஸ் நத்திங் பட் த P1 இட் செல்ஃப். அப்போ நம்ம இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு நியூ குரூப் பார்த்துருக்கோம். நியூ குரூப் பவர் செட் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு சிமெட்ரிக் குரூப் ஆப்ரேஷன். இது வந்து எபிலியன் குரூப். வாட் எவர் த ஏ, உள்ள இருக்கிற ஏ என்னவா இருந்தாலும் சரி, ஃபைனைட்டாக இருந்தாலும் சரி, இன்ஃபைனைட்டாக இருந்தாலும் சரி, பெர்முடேஷன் குரூப்பாக இருந்தாலும் சரி, உள்ள இருக்கிறது மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் இந்த பவர் செட்டை வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் எபிலியன் குரூப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குரூப்பில் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இ ஃபார் ஆல் ஏவாகவும் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ப்ராப்பர்ட்டி தான் பார்த்தோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார் தேட போகும்போது நம்ம திடீர்னு நான் எனக்கு இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்துச்சு. அப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா சார்? எனி டவுட்? நீங்கள் நிறைய குரூப்புக்கு வந்து எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சுட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். நிறைய குரூப் வந்து நம்ம எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, சும்மா யோசிச்சு சார், நீங்க சொல்லும்போது இப்போ இன்னும் நல்லா புரிஞ்சுச்சு. ஆமாங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி எபிலியன் குரூப்புக்கு இந்த மாதிரி சில நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு சார். நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஆனால் நான் எழுதுனதுல இல்லை, இன்னொரு ஒன்று ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதெல்லாம் நம்ம ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரான்றது ரிசல்ட் ஓரியன்ட். நீங்க நிறைய ரிசல்ட் தெரிஞ்சு வச்சுக்க உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்ண ஈஸியாகும். இது வந்து ரிசல்ட் ஓரியன்ட், ரியல் அனாலிசிஸ் மாதிரி ப்ராப்ளம். ரியல் அனாலிசிஸ் வந்து ஒரு சீக்வன்ஸ் ப்ராப்ளம், லிமிட் கொடுத்துட்டாங்க, இல்லை இன்டெகிரல் கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து மோஸ்ட்லி ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி இருக்கா. ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் தான் இதில் நிறைய இருக்கும். அதனால நிறைய ரிசல்ட் நம்ம வந்து இதில் தெரிஞ்சு வச்சுக்கணும். அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எனி குரூப் ஆஃப் prime order is abelian. prime order is abelian. அதாவது ஒரு குரூப் இருந்து அதுக்கு ஆர்டர் வந்து பிரைம் ஆனிச்சுன்னா எபிலியன். அது அந்த குரூப்புல உள்ள இருக்கிற எலமெண்ட் யாரு, என்ன ஆப்ரேஷன், என்ன எதுவுமே நமக்கு தெரிய தேவையில்ல. ஒரு குரூப் இருக்கு, அது ஆர்டர் வந்து 7 இருக்கா, அப்ப கண்டிப்பா எபிலியனா தான் இருக்கும். அதனால தான் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவுடைய பெனிஃபிட், அதனால தான் மேத்ஸோட பெனிஃபிட். ஒரு அல்ஜிப்ராயிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, அதுக்குள்ள சில எலமெண்ட்ஸ் இருக்கு, அதனுடைய பிஹேவியர்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஈவன் உள்ள இருக்கிற எலமெண்ட் கூட என்னன்னு தெரியாது. ஆனா ஆர்டர் 7 இருக்கா, தட் மஸ்ட் பி எபிலியன். ஸோ இதுதான் பியூட்டி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். புரியுதுங்களா சார்? இது ஒரு ரிசல்ட், இதுக்கு ப்ரூஃப்லாம் இருக்கு. நான் எபிலியன் குரூப் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்றதுனால நான் அது பக்கத்திலே ஒட்டி வரதால இந்த ரிசல்ட் நான் சேர்த்து சொல்றேன். எனி டவுட்? புரியுதுங்களா சார்? ஒரு குரூப் இருக்கு, அதனுடைய ஆர்டர் வந்து பிரைமா இருந்துச்சா, ஆர்டர் ஆஃப் தி குரூப் பிரைம் நம்பர் ஆச்சுன்னா அது எபிலியன் குரூப். ஆமா சார். ஓ சரி சரி. அது எபிலியன் குரூப்பா இருக்கும். சைக்கிளிக் குரூப்லாம் நடத்திட்டா நம்ம இங்கே கூட ப்ரூஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆர்டர் ஆஃப் an எலமெண்ட் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் குரூப் அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்கு. இது பிரைம் நம்பர்ன்றதால எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் வந்து எய்தர் ஒன்னா தான் இருக்க முடியும், இல்லை பிரைம் இட் செல்ஃபாக தான் இருக்க முடியும். அப்போ ஐடென்டி எலமெண்ட் இல்லைன்னா சைக்கிளிக் குரூப், எவ்ரி எலமெண்ட் சைக்கிளிக் குரூப் இஸ் எபிலியன் குரூப் அப்படின்னு ப்ரூஃப் முடிஞ்சிடும். சரி, நம்ம இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ரிசல்ட் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் இருக்கு, ஏ பவர் ஏபி பவர் ஹோல் பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பி பவர் எம்மா இருந்துச்சு அப்படின்னா, யாருக்கு 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜருக்கு இருந்தாவே போதும், அது என்னவா மாறிடும், எபிலியனா மாறிடும் அப்படின்ற ஒரு ரிசல்ட் இருக்கு. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏபி பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பி பவர் எம், இது ஜென்ரலா ட்ரூ தானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வரும். ஆனா இது ஜென்ரலா நாட் ட்ரூ. ரிசல்ட், ஆக்சுவல் ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஏபி பவர் எம் ஈக்குவல் டு பி பவர் எம் ஏ பவர் என் தான் வரும், எம் தான் வரும் குரூப்ல. கரெக்டுங்களா?
எஸ் அதாவது சார். நம்ம இன்வெர்ஸ் பார்த்த மாதிரி ஏபி இன்வெர்ஸ் ஹோல் பாருங்க. இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். ஆமாம் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி த ஸ்கொயர் போடுங்களேன், என்ன வரும் நமக்கு? ஏபி 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 தான் வரும். அப்போது பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் கூட வரது வாய்ப்பு இல்லை பொழுது. ஏபி ஏபி தான் வருது. ஏபி ஏபி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஏபி தான். இது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு எழுத முடியாது, பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னு எழுத முடியாது. ஒருவேளை ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு வந்துருச்சு அப்படின்னா 3 கன்சிக்யூட்டிவ் நம்பருக்கு வரணும். ஏபி பவர் 3 ஈக்குவல் டு ஏ பவர் 3 பி பவர் 3 வருதா? அப்புறம் ஏபி பவர் 4 ஈக்குவல் டு ஏ பவர் 4 பி பவர் 4 வருதா? 2க்கு வந்துச்சுன்னா 3 4 3 கன்சிக்யூட்டிவ் நம்பருக்கு வரணும். ஒரு 10க்கு வந்துச்சுன்னா 11க்கும் வரணும், 12க்கு வந்துடணும். அந்த மாதிரி ஒரு 3 கன்சிக்யூட்டிவ் நம்பருக்கு இந்த மாதிரி சேமாக வந்துச்சுன்னா அந்த குரூப் என்னவாயிடுமா? எபிலியன் குரூப் ஆயிடுமா? அதான் ரிசல்ட். இப்போ அந்த ரிசல்ட் நீங்கள் படிச்சு பாருங்க. இன் எ குரூப் ஏபி த ஹோல் பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பி பவர் எம் ஃபார் 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர் ஃபார் ஆல் ஏ பி பிலாங்ஸ் டு ஜி தென் ஜி மஸ்ட் பி எபிலியன். இதான் அந்த ரிசல்ட். புரியுதுங்களா சார்? ஓகே சார். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 2 குரூப் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 குரூப்பை வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம். ப்ராடக்ட் பண்ணால் அதுவும் ஒரு குரூப்பாக இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அது சிம்பிள் தான். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. G1ன்னு ஒரு குரூப் இருக்குது, அங்கே ஸ்டார்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. G2ன்னு ஒரு குரூப் இருக்குது, அங்கே சர்க்கிள்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அப்படின்னா இப்போ G1ஐயும் G2யும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கலாம். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்லாம் என்ன இருக்கும்? G1, G2ன்னு இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செட் இது, செகண்ட் இருக்கிற எலமெண்ட் வந்து செகண்ட் செட் இது. இதே மாதிரி இன்னொரு எலமெண்ட் எடுக்கிறேன். இப்போது G1, G2ன்னு எடுத்தேன்ல, அதே மாதிரி H1, H2ன்னு எடுக்கிறேன். H1ன்றது G1ல இருக்கிற எலமெண்ட்டு, H2ன்றது G2ல இருக்கிற எலமெண்ட். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆப்ரேட் பண்ணுறேன். என்ன ஆப்ரேஷன் அப்படின்னா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பேர். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா G1ஐயும் H1ஐயும் ஆப்ரேட் பண்ணிக்குவோம். G1ஐயும் H1 ஆப்ரேட் பண்ணிக்கோங்க, கமா G2வும் H2வும் ஆப்ரேட் பண்ணிங்க. எந்த ஆப்ரேஷன் பொறுத்து பண்ண போறீங்க? G1ம் H1ல இருக்கிறது, H1ம் சாரி G1ம் கேபிட்டல் G1ல இருந்து வந்தது, H1ம் கேபிட்டல் G1ல இருந்து வந்தது. கேபிட்டல் G1ல ஆல்ரெடி ஸ்டார் இருக்கு, அந்த ஸ்டார் எடுத்து ஆப்ரேட் பண்ணிக்கோங்க. G2வும் கேபிட்டல் G2ல இருந்து வந்தது, H2வும் கேபிட்டல் G2ல இருந்து வந்தது. G2ல சர்க்கிள்ன்ற ஆப்ரேஷன் இருக்கு, அதில் ரெண்டுத்தையும் பொறுத்து ஆப்ரேட் பண்ணிக்கோங்க. ஆப்ரேட் பண்ண உடனே ஒரு நியூ ஆர்டர்டு பேர் கிடைச்சிச்சுல்ல. இந்த நியூ ஆர்டர்டு பேர் எங்க இருக்கும்? G1 கிராஸ் G2ல இருக்கும். ஸோ அப்போ இந்த G1 கிராஸ் G2ன்றது இந்த நியூ ஆப்ரேஷனை பொறுத்து குரூப்பாக இருக்கும். அது வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ குரூப் இஸ் ஆல்சோ ஏ குரூப் அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதுங்களா? ப்ராடக்ட் ஆஃப் டூ குரூப் இஸ் ஆல்சோ ஏ குரூப் ஓகே சார். அப்படின்னு சொல்ல வராங்க. சும்மா ரிசல்ட் மாதிரி தான். இப்போ நம்ம 12th பார்ப்போம். 12th ரிசல்ட்டு H and K are two abelian group, then H into K அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ குரூப் இஸ் ஆல்சோ எபிலியன் குரூப். இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட் ஆஃப் குரூப் வந்து எபிலியன் குரூப்னு பார்த்தோம்ல, அதில் ரெண்டு குரூப்புமே எபிலியனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டும் எபிலியனாக தான் இருக்குன்னு பார்க்குறாங்க. அது ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். G1, G2 ஆப்ரேட் இன் H1, H2 பார்த்தாலும் H1, H2 ஃபர்ஸ்ட் போட்டு G1, G2 செகண்ட் போட்டாலும் எபிலியனாக தான் இருக்கும். ஏன்னா G itself எபிலியன், G1 எபிலியன், G2 எபிலியனாக இருக்கும்போது ரெண்டுத்தையும் மாற்றி பண்ணாலும் உங்களுக்கு எபிலியனாக தான் வரும். சும்மா நீங்கள் ஃப்ரீ டைமில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அது கரெக்டாக தான் வரும். சரி, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் 13. என்ன அப்படின்னா எந்த ஒரு ரெண்டு எலமெண்ட் எடுத்தாலும் எக்ஸ் இன்வர்ஸ் ஒய் எக்ஸ் அதை நீங்கள் பவர் ரைஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ் இன்வர்ஸும் எக்ஸுக்கும் ஒன்றுமே நடக்காது, ஆனால் ஒய்க்கு மட்டும் அந்த பவர் ரைஸ் ஆகும். இது ஒரு ரிசல்ட். இதை நீங்கள் மேட்ரிக்ஸில் கூட நம்ம 10th 9th 11th கூட படிச்சிருப்பீங்க. சி இன்வர்ஸ் பி சி த ஹோல் பவர் என் ஈக்குவல் டு சி இன்வர் பி பவர் என் பி என நிறுவுக அப்படின்ற மாதிரி மேட்ரிக்ஸில் கூட மேபி உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா மேட்ரிக்ஸ் வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுதில்ல, அதனால. சரி, இப்போதைக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுருங்க அப்படின்னா எக்ஸ் இன்வர்ஸ் ஒய் எக்ஸு, அதுக்கு மேலே கியூப் போட்டால் என்ன சார் வரும்? எக்ஸ் இன்வர்ஸ் ஒய் கியூப் எக்ஸ் வந்துடும், அவ்வளோதான். புரியுதுங்களா? எஸ் சார். அது சிம்பிள் தான். நீங்கள் ஸ்கொயர் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சும்மா ஸ்கொயர் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது பாருங்க, எக்ஸ் இன்வர்ஸ் ஒய் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் இன்வர்ஸ் ஒய் எக்ஸ் டைம்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ் ஒய் எக்ஸா, இது ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணால் இ வந்துருமா?
அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ்னு வந்துருமா? அப்போ இந்த ஸ்கொயர் இதுக்குள்ளே வந்துருச்சா? அதே மாதிரி இங்கே n போட்டாலும் உங்களுக்கு இந்த இடத்துல n வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓகே சார். 14th என்ன அப்படின்னா associative binary operation then there exists left identity. ஒரு குரூப்ல லெஃப்ட் ஐடென்டிட்டி மட்டும்தான் இருக்கு, அதே மாதிரி லெஃப்ட் இன்வெர்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக குரூப்பாக மாறிடுமா? லெஃப்ட் ஐடென்டிட்டி என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு எலமெண்ட் எப்போ நம்ம ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏவே வந்தால் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு இ. இப்படி வந்தால் தானே நம்ம ஐடென்டிட்டி எலமெண்ட்னு சொல்லுவோம். இதில் லெஃப்ட்டில் மட்டும் நடக்குது, ரைட்டில் நடக்குதா இல்லையா நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம இதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இந்த ஈயை வந்து நம்ம இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏன்னு மட்டும் வருதுன்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம், இ வந்து லெஃப்ட் ஐடென்டிட்டின்னு ஜஸ்ட் டைம் பீக்கு சொல்லிக்கலாம். லெஃப்ட் ஐடென்டிட்டி, ஏன்னா ரைட்டை பற்றி நமக்கு தெரியல. சரி, இப்போ லெஃப்ட் ஐடென்டிட்டின்னு நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. வாட் இஸ் லெஃப்ட் இன்வர்ஸ் அப்படின்னா ஒரு எலமெண்ட் இருக்குது, அதுக்கு இன்வர்ஸ்னு ஒன்று இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனால் அதை லெஃப்டில் மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் இ வருது, ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு இ வருது. ஆனால் ரைட்டில் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. அப்படின்னா நம்ம இந்த ஏ இன்வர்ஸை இதுக்கு லெஃப்ட் இன்வர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? லெஃப்ட் இன்வர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். சரி, இப்போ ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்புக்கு லெஃப்ட் ஐடென்டிட்டி இருக்கு, லெஃப்ட் இன்வர்ஸ் இருக்கு அப்படின்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் லெஃப்ட் இன்வர்ஸ் இருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிடும், ரைட் ஐடென்டிட்டி ஆகவும் மாறிடும், ரைட் இன்வர்ஸாகவும் மாறிடும் அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்கு. அதே மாதிரி ஒரு குரூப்ல ரைட் ஐடென்டிட்டி இருந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் ரைட் இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்னவா மாறிடும், லெஃப்டாகவும் மாறிடும். ஆனால் ஒரு குரூப்ல லெஃப்ட் ஐடென்டிட்டி இருந்து ரைட் இன்வர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு குரூப்பாக மாறாது. புரியுதுங்களா? அதுதான் இங்கே சொல்ல வரேன். ஓகே சார். லெஃப்ட் ஐடென்டிட்டி லெஃப்ட் இன்வர்ஸ் இருந்தால் அது வந்து குரூப்பாக மாறிடும். ஆனால் லெஃப்ட் ஐடென்டிட்டி இருந்து ரைட் இன்வர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குரூப் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நல்ல எக்ஸாம்பிள். ஆர் ஸ்டார்னா நான் ஜீரோ ரியல் நம்பர். நான் ஜீரோ ரியல் நம்பர் வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பு, மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பு. ஆனால் இங்கே வேற ஒரு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, ஸ்டார்னு ஒரு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. ஸ்டார்ன்றது என்ன அப்படின்னா ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏபி அப்படின்றது ஒரு ஆப்ரேஷனா, அதை பொறுத்து இது குரூப்பாக இருக்கான். அதில் -1 தான் லெஃப்ட் ஐடென்டிட்டியா. ஏன் அப்படின்னா -1 வந்து லெஃப்ட் ஐடென்டிட்டி. ஏன் அப்படின்னா -1 ஸ்டார் பி வில் பிகம் பி. அப்போ -1 வந்து ஒரு ஐடென்டிட்டி மாதிரி தானே ஆக்ட் பண்ணுது, ஆனால் லெஃப்ட் ஐடென்டிட்டி. ஏன்னா நீங்கள் ரைட்டில் போடும்போது பிஏ வராது. பி ஸ்டார் -1 உங்களுக்கு என்ன வரும், -b ஆகிடும். அப்போது பி அப்படியே பியாவே வரல, மைனஸால் மல்டிப்ளை பண்ணி வருது. அப்போ அது ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணும்போது அது ஐடென்டிட்டி ஆக்ட் ஆகலை, ஆனால் லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டிட்டி ஆக்ட் ஆகுது. அதனால அது லெஃப்ட் ஐடென்டிட்டி. நான் சொல்றது புரியுதா சார்? லெஃப்ட் ஐடென்டிட்டியா இருக்கு. ஆனால் இது வந்து நாட் குரூப். ஏன் நாட் குரூப் அப்படின்னா குரூப்னா நம்ம என்ன இருக்கணும், இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் இருக்கணும். எந்த ஈக்குவேஷனுக்கு, ஒய் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு பி, இன் பர்டிகுலர் ஏக்கு சொல்யூஷன் இருக்கணும். ஆனால் யூனிக் சொல்யூஷன் இருக்கணும். நம்ம அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈக்குவேஷனுக்கும் யூனிக் சொல்யூஷன். ஆனால் இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நமக்கு 2 சொல்யூஷன் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒய்க்கு பதிலாக -1 போட்டாலும் ட்ரூவாக இருக்கும், ஒய்க்கு பதிலாக 1 போட்டாலும் இது ட்ரூவாக இருக்கும். அப்போது இந்த ஈக்குவேஷனுக்கு ஒய் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏன்ற ஈக்குவேஷனுக்கு 2 சொல்யூஷன் இருக்கிறதால இது குரூப்பாக இருக்க முடியாது. ஏன்னா குரூப்பாக இருக்கணும்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிக்கும் ஒய்ஏ ஈக்குவல் டு பிக்கும் யூனிக் சொல்யூஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது குரூப். ஆனால் இங்கே 2 சொல்யூஷன் இருக்கிறதால இது குரூப் கிடையாது. ஓகேங்களா சார்? சரி, இது ஏன் இங்கே நடக்குது அப்படின்னா இந்த குரூப்ல லெஃப்ட் ஐடென்டிட்டி இருக்கு, அதே மாதிரி எல்லா எலமெண்ட்டுக்கும் ரைட் இன்வர்ஸ் இருக்கு. ஆனா அது என்ன அமையல, குரூப்பா அமையல. ரைட் இன்வர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ரைட் இன்வர்ஸ் இருக்குன்னு எப்படி சொல்றாங்க, எல்லா எலமெண்ட்டுக்கும் ரைட் இன்வர்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரைட் இன்வர்ஸ் தேடுவோம். ஒரு 5ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கேன், இதுக்கு யார் ரைட் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம தேடணும் அப்படின்னா எந்த எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணா -1ன்ற எலமெண்ட் வரும், -1/5. கரெக்டுங்களா? ஏன்னா ஐடென்டி எலமெண்ட்ன்றது -1.
அப்போ 5க்கு ரைட் ஐடென்டிட்டி -1/5 கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அதாவது நமக்கு -1 வரணுன்றதுக்காக -1/5. ஆமா அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு. சரி, உங்களுக்கு டக்குன்னு ஒரு டவுட் வரலாம். ஏன் இந்த -1/5 லெஃப்ட் ஐடென்டிட்டியா இருக்காதான்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. -1/5ஐயும் 5ஐயும் ஸ்டார் பண்ணா உங்களுக்கு +1 தான் வரும், -1 வராது. அதனால இது லெஃப்ட் ஐடென்டிட்டி கிடையாது. புரியுதுங்களா? ஓகே. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு தானே மாடுலஸ் இருக்கு. புரியுதுங்களா? ஓகே சார். அதனால இதுக்கு என்னதான் இருக்கு, ரைட் இன்வெர்ஸ் இருக்கு, ஆனா லெஃப்ட் இன்வெர்ஸ் இல்ல. அப்போ டோட்டலா என்ன நடக்குது, லெஃப்ட் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கு, ரைட் இன்வெர்ஸ்னு ஒன்று இருக்கு. இருந்த போதிலுமே அது என்னவா இல்லை, குரூப்பா இல்லை. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, லெஃப்ட் ஐடென்டிட்டி இருந்து லெஃப்ட் இன்வெர்ஸ் இருந்துச்சுன்னா குரூப்பா மாறிடும், ரைட் ஐடென்டிட்டி இருந்து ரைட் இன்வெர்ஸ் இருந்தாலும் குரூப்பா மாறிடும். ஆனால் லெஃப்ட் ரைட்டுன்னு மாற்றி மாற்றி இருந்துச்சுன்னா அது குரூப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது கவுண்டர் எக்ஸாம்பிள் தான் இது. சரி, ஓகே. அடுத்து பார்ப்போம். குரூப் இருக்கு, நான் எம்டி செட் அசோசியேட்டட் பைனரி ஆப்ரேஷன் சச் தட் த ஈக்குவேஷன். இது வந்து கான்வர்ஸ். இப்போ குரூப்பா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் யூனிக் சொல்யூஷன் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் யூனிக் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அது குரூப்பா இருக்குமானா இருக்கும். அதனுடைய கான்வர்ஸ் தான் இது. ஒரு நான் எம்டி செட் இருக்கு, அது குரூப்னு நமக்கு தெரியாது. ஆனால் அசோசியேட்டிவ் பைனரி ஆப்ரேஷன் இருக்கு. வெறும் ஆப்ரேஷன் இருந்தால் பத்தாது, அசோசியேட்டிவாக இருக்கணும். அசோசியேட்டிவ் பைனரி ஆப்ரேஷனாக இருக்கு. அப்படி இருந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் யூனிக் சொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குரூப்பாக மாறிடும் அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதுங்களா சார்? கான்வர்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா அது கான்வர்ஸ். குரூப்பாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு யூனிக் சொல்யூஷன் இருந்து அசோசியேட்டிவாக இருந்துச்சுன்னா அது குரூப்பாக மாறிடும். ஸோ அதான் சொல்ல வராங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனைட் செட் வித் அண்ட் அசோசியேட்டிவ் பைனரி ஆப்ரேஷன் இருக்கு. போத் கேன்சலேஷன்லாம் இருந்தாவே போதும், அது குரூப்பாக மாறிடும். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா கேன்சலேஷன்லாம் லெஃப்ட் கேன்சலேஷன்லாம் ரைட் கேன்சலேஷன்லாம் ட்ரூன்னு பார்த்தோம். இப்போ லெஃப்ட் கேன்சலேஷன்லாம் ரைட் கேன்சலேஷன்ஸாக ட்ரூவாக இருந்தாவே குரூப்பாக இருக்குமானா இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் ஃபைனைட்டாக இருக்கணும். ஃபைனைட்டாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. அப்போது இன்ஃபைனைட்டாக இருந்து போத் கேன்சலேஷன்லாம் ட்ரூவாக இருந்து குரூப் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கானா இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என் ப்ளஸ்ன்ற குரூப்பில் கேன்சலேஷன்லாம் ட்ரூவாக இருக்கும். ஆனால் என்னவா இருக்காது, என் ப்ளஸ்ன்றது குரூப்பாக இருக்காது. ஏன் என் ப்ளஸ்ன்றது குரூப்பாக இருக்காது? இந்த ரிசல்ட்டை பொறுத்து, ஆமாம், இந்த ரிசல்ட்டை பொறுத்து பார்க்கும்போது நமக்கு n ஃபைனைட் இல்லைன்றதால நம்ம சொல்கிறோம். n ஃபைனைட். இப்போ ஒரு செட்டு ஃபைனைட்டாக இருந்து அதுக்கு கேன்சலேஷன்லாம் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது வந்து குரூப்பாக மாறிடும். இப்போ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஃபைனைட் ஏன் இம்பார்ட்டன்ஸ்? அப்போது ஒரு செட்டு இன்ஃபைனைட் செட்டாக இருந்து அங்கே போத் கேன்சலேஷன்லாம் ட்ரூவாக இருந்துமே அது குரூப்பாக போகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குரூப் தான் இந்த n ப்ளஸ்ன்றது. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த n ப்ளஸ் வந்து ஏன் குரூப்பாக இல்லை? ஐடென்டிட்டி ஜீரோ இல்லை. ப்ளஸ்ஸை பொறுத்து ஐடென்டிட்டி ஜீரோ இல்லை, அதனால இது குரூப்பாக இல்லை. சரி, இந்த ரிசல்ட்டை பொறுத்து பார்க்கும்போது இது குரூப். சப்போஸ் இந்த ஃபைனைட்ன்ற வேர்டு இங்கே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது கேன்சலேஷன்லாம் இங்கே ட்ரூ. ஏன் இங்கே கேன்சலேஷன்லாம் ட்ரூ அப்படின்னா x+2 = x+ ஒரு ஒய்னா நம்ம எக்ஸை கேன்சல் பண்ணிக்கலாம்ல. ப்ளஸ் ரெண்டு பக்கமும் ப்ளஸில் இருக்கும்போது ரெண்டுமே கேன்சல் பண்ணிக்கலாம். அது ட்ரூ தான், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ கேன்சலேஷன்லாம் ட்ரூ இங்கே. ஆனால் கேன்சலேஷன்லாம் ட்ரூவாக இருந்தாலுமே அது என்னவா மாறலை, குரூப்பாக மாறலை. ஏன்னா இது இன்ஃபைனைட் செட்டாக இருக்குது. அப்போ இந்த ரிசல்ட் வந்து யாருக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னா ஃபைனைட் செட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்றத நம்ம ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து சிமெட்ரிக் குரூப் ஆஃப் ஆர்டர் n செட் ஆஃப் ஆல் பைஜெக்ஷன் அண்டர் காம்போசிஷன். அது நமக்கு தெரியும், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எனி பெர்முட்டேஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ் as ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள். அதுவும் நம்ம பார்த்துட்டோம். A cycle of length 2 is called transposition. இது இம்பார்ட்டன்ட். சைக்கிளுக்கு லென்த் 2 இருந்துச்சுன்னா அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்போசிஷன். புரியுதுங்களா? ஓகே சார்.
இப்போ எனி பெர்முட்டேஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன். இப்போ நம்ம ஆல்ரெடி போன டைமில் ஒரு ரிசல்ட்டை பார்த்தோம், என்ன பார்த்தோம்? எனி பெர்முட்டேஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்னு தான் பார்த்தோம். ஆனால் இப்போ எனி பெர்முட்டேஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ் as ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷனாகவே பார்க்குறோம். இப்போ எதனா ஒரு பெர்முட்டேஷன் எடுத்துக்கங்களேன். ஏதோ ஒரு பெர்முட்டேஷன் எடுக்கிறேன். எல்லா பெர்முட்டேஷனுமே சைக்கிளாக தானே இருக்கும். அதனால் நான் ஜஸ்ட் சைக்கிளாக இருக்கும், இல்லை ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளாக இருக்கும். அதனால் நான் ஏதோ ஒரு சைக்கிள் எடுத்துக்கிறேன் 1 2 3ன்னு. இதை வந்து எனக்கு ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷனாக எழுத முடியுமானா முடியும். எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1,2 டைம்ஸ் 1,3ன்னு போட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 1 2 3 தான் வரும். நான் இப்போ மல்டிப்ளை பண்ணி காட்டணுமா, இல்லை மல்டிப்ளை பண்ணி பார்க்குறீங்களா? வேணாங்க சார், அது போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 2 1 3 4 5ன்னு இருக்குன்னு 1 3 4 5ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இது எப்படி ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷனாக எழுதுனா ஒன்றும் கிடையாது. இந்த 1 3 ஒரு டிரான்ஸ்போசிஷன், இந்த 1 4 1 4 இன்னொரு 1 அடுத்து 1 5. இப்போ 3 டிரான்ஸ்போசிஷன் வந்துச்சா? நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்க, மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இது வரும். அப்போ இது மூலிமா நமக்கு என்ன தெரியுது? எந்த ஒரு பெர்முட்டேஷன் எடுத்தாலும் ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷனாக அதை எழுதிடலாம். புரியுதுங்களா? ஏன்னா டவுட்னா சொல்லுங்க, நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க ட்ரை பண்ணுவோம். எனி டவுட் சார்? நோ சார். சரிங்க சார். அப்போ இப்பயே நீங்க இங்க பாருங்களேன், இந்த சைக்கிள் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன். இந்த பெர்முட்டேஷன் வந்து ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன். அப்போ இதுக்கு பேரு ஆட் பெர்முட்டேஷன், இதுக்கு பேரு ஈவன் பெர்முட்டேஷன். புரியுதுங்களா? ஏன்னா டவுட்னா சொல்லுங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்போசிஷன்னா என்னென்னா, சைக்கிள் லென்த் 2 இருந்துச்சுன்னா டிரான்ஸ்போசிஷன். எந்த ஒரு பெர்முட்டேஷனுமே ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷனாக எழுத முடியும். அந்த டிரான்ஸ்போசிஷனை கவுண்ட்டை பொறுத்து அது ஆட் பெர்முட்டேஷன், ஈவன் பெர்முட்டேஷன் சொல்கிறோம். இப்போ ஒரு பெர்முட்டேஷன் இருக்கு, அது கால்டு ஈவன் பெர்முட்டேஷன் ஆர் ஆட் பெர்முட்டேஷன். அக்கார்டிங்லி as p can be expressed as product of odd number of transposition or even number of transposition respectively. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஃபார் இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எம் சைக்கிள் இஸ் ஈவன் பெர்முட்டேஷன். எம்முக்கு என்ன வேல்யூ கொடுத்தா இது ஈவன் பெர்முட்டேஷனாக வரும்? எம்முக்கு வந்து ஆட் கொடுக்கணுமா, எம்முக்கு வந்து ஈவன் கொடுக்கணுமா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். உங்களுடைய ஆன்சர் என்ன வரும் சார்? ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எம் சைக்கிள். கேள்வி புரியல சார். அதாவது எம்முக்கு எந்த வேல்யூ கொடுத்தா எம் லென்த் இருக்கிற சைக்கிள் வந்து ஈவன் பெர்முட்டேஷனா வரும்னு கேக்குறேன். எம்முக்கு அது இப்ப சொன்னீங்கல்ல சார் 1 2 3ன்னு ஆடா கொடுக்கும்போது ஆன்சர் ஈவன்ல வந்துச்சு சார். ஆமா ஆமா ஆமா. அப்போ எம் வந்து ஈவனா இருக்கும்போது ஆட் நம்பரா வந்துச்சு. அப்போ எம் சைக்கிள் இருக்கும்போது எம் வந்து ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா அந்த சைக்கிள் வந்து ஈவன் பெர்முட்டேஷனா மாறும். சைக்கிள் லென்த் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா பெர்முட்டேஷன் வந்து ஆடா மாறிடும். புரியுதுங்களா? சைக்கிள் லென்த் இருக்குல்ல, இங்க சைக்கிள் லென்த் 1 2 3, இந்த லென்த் வந்து ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா பெர்முட்டேஷன் வந்து ஈவன் பெர்முட்டேஷனா மாறிடும். இந்த லென்த் வந்து ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா அது வந்து ஆட் பெர்முட்டேஷனா மாறிடும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க பாருங்க, ஒரு 4 இருக்கிற மாதிரி போட்டு பாருங்க. 1 4 5 6. இது நம்ம எப்படி மாற்றுவோம்? 1 4 1 5 1 6ன்னு மாற்றுவோம். அப்போ இது ஆட் வந்துருச்சுல்ல. அப்போ இங்க லென்த் 4 இருந்துச்சுன்னா இந்த டிரான்ஸ்போசிஷன் ஆடா மாறிடுது. அப்போ லென்த்தை பொறுத்து நம்ம சொல்லணும் அப்படின்னா இங்க லென்த் ஈவனா இருந்துச்சுன்னா ஆட் பெர்முட்டேஷன், லென்த் ஆடா இருந்துச்சுன்னா ஈவன் பெர்முட்டேஷன் அப்படின்னு நமக்கு மாறிடும். ஓகே சார். சரி, இதுக்கெல்லாம் ஏன் ஈவன் ஆடுன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஈவன் நம்பர் ஆட் நம்பர் மாதிரியே இது பிஹேவ் பண்ணும். நம்ம 2 ஈவன் நம்பர் ஆட் பண்ணா என்ன வரும்? 2 ஈவன் நம்பர் ஆட் பண்ணா ஈவன் நம்பர் தானே வரும். அதே மாதிரி இங்க ஆடுக்கு பதிலாக அந்த காம்போசிஷன் வந்துடும்.
அந்த காம்போசிஷன் தான் நம்ம ப்ராடக்ட்னு சொல்லிக்கிறோம். 2 ஈவன் பெர்முடேஷனை ப்ராடக்ட் பண்ணால் மறுபடியும் ஈவன் தான் வரும். அதே மாதிரி நம்பர்ஸில் 2 ஆட் நம்பர் ஆட் பண்ணாலும் ஈவன் தான் வரும். அதே மாதிரி இங்கே ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆட் பெர்முடேஷன் வந்து அகைன் ஆட் பெர்முடேஷன், ஈவன் பெர்முடேஷன். நம்பரில் 2 ஆட் நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? ஈவன் நம்பர் வந்துடும். அதே மாதிரி இங்கே 2 ஆட் பெர்முடேஷனை ப்ராடக்ட் பண்ணும்போது ஈவன் பெர்முடேஷன் வந்துடும். நம்பர்ஸில் எதனா ஒன்று ஈவன் எதனா ஒன்று ஆட் வந்துடுச்சுன்னா நமக்கு என்ன வந்துடும்? ஆட் தான் வரும். அதே மாதிரி இங்கே ப்ராடக்ட் ஆஃப் ஆட் பெர்முடேஷனும் ஈவன் பெர்முடேஷன் பண்ணும்போது ஆட் பெர்முடேஷன் தான் வரும். இது மூணுமே உங்களுக்கு ஈஸியாக வச்சு ஞாபகம் வச்சுப்பீங்க. இன்வர்ஸ் ஆஃப் ஈவன் பெர்முடேஷன் இஸ் அகைன் ஈவன் பெர்முடேஷன். இன்வர்ஸ் ஆஃப் ஆட் பெர்முடேஷன் இஸ் அகைன் ஆட் பெர்முடேஷன். ஐடென்டி பெர்முடேஷன் இஸ் ஆல்வேஸ் ஈவன் பெர்முடேஷன். எப்படி ஐடென்டி பெர்முடேஷன் ஈவன் பெர்முடேஷனாக மாறுது? யாருக்குன்னா சொல்கிறீங்களா? ஐடென்டி பெர்முடேஷன் எப்படி நமக்கு வந்து ஈவனாக மாறுது? யாரா சொல்றீங்களா சார்? எப்படின்னு தெரியலங்க சார். ஆனா நான் ஒன்னு சொல்றேன் சார். 1 2 3னா 1 2 3 போனா அது பேர் ஐடென்டி பெர்முடேஷன் சார். ஆமா சார். நீங்க எழுதுறது பிரகாரம் அப்போ 1 2 1 3 அப்படின்னு எழுதுறோம். இப்ப அது ஈவன் ரெண்டு ஈவன். நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஐடென்டி பெர்முடேஷன்ல 1 to 2 1 எழுதிக்கலாம்னு சொன்னேன்ல சார். இந்த S3ல பார்க்கும்போது S3ல ஐடென்டி பெர்முடேஷன்ல 1 to 2 1 எழுதிக்கலாம். அப்புறம் இதை ப்ராடக்ட் பண்ணி காட்டினா உங்களுக்கு ஐடென்டி வந்துச்சுங்க இல்லையா? ஆமா சார். அதுக்கப்புறம் சொன்னேன் 1 to 2 1 மட்டும் எழுதிக்கலாம். 1 to 2 1 மட்டும்தான் எழுத முடியும்னு கிடையாது. 1 3 3 1 கூட எழுதிக்கலாம். ஆர் 2 3 3 2 கூட எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஐடென்டி எலமெண்ட்டை நிறைய விதத்துல எழுதலாம். நீங்க எந்த விதத்துல எழுதினாலும் அதனுடைய டிரான்ஸ்போசிஷனோட கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பரா தான் இருக்கும். நான் சொல்றது இப்ப புரியுதுங்களா? ஓகே சார். அதனால அது வந்து ஈவன் பெர்முடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் ஓகேங்களா? ஈவன் ஈவன் ஈவன், ஆட் ஆட் ஈவன், ஈவன் ஆட் ஆர் ஆட் ஈவன்னா ஈவன், சாரி ஆடு. இன்வர்ஸ் ஆஃப் ஈவன் இஸ் ஈவன், இன்வர்ஸ் ஆஃப் ஆட் இஸ் ஆடு, ஐடென்டி இஸ் ஈவன். இது எல்லாமே ஓகேங்களா? நம்பர்ஸ் அந்த ஐடென்டி வந்து ஈவன்னு சொன்னீங்களே சார். சப்போஸ் நம்ம அங்க எடுக்கிற லென்த் ஈவன்ல இருந்துச்சுனாலும் ஈவனா தான் கிடைக்குமா சார்? ஆமா, இது ஒரு நல்ல 1 2 3 4. இது நல்ல क्वेश्चन தான். இப்போ மேடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 2 3 4 ஆக்சுவலா நம்ம வந்து S4ல டிஸ்கஸ் பண்றோம்னு வச்சுக்கேன். 1 2 3 4 வந்து 1 2 3 4 இதுதான் வந்து என்னது நமக்கு ஐடென்டி எலிமெண்ட். ஆக்சுவலா நீங்க இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து சைக்கிள் லென்த்து 4, இது வேற பெர்முடேஷனு, இது வேற பெர்முடேஷன். தே ஆர் நாட் சேம். ஏன்னு சொல்றேன் அப்படின்னா இது வந்து நீங்க பெர்முடேஷன் நோட்டேஷன்ல எழுதுனீங்க அப்படின்னா இது எப்படி பிஹேவ் பண்ணும்? 1 goes to 2, 2 goes to 3, 3 goes to 4, 4 goes to 1. இப்போ உங்களுக்கு தெரியும் இது வேற. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இதை தான் நம்ம எப்படி எழுத முடியும்? 1 2 1 3 1 4ன்னு எழுத முடியும். அதனால இது ஆடா மாறிடும். நீங்க இந்த டவுட் தான் இப்ப கேக்குறீங்க. இப்ப சைக்கிள் லென்த் 4 இருக்கும்போது இது ஆடா மாறிடாதா? அப்ப இந்த ஐடென்டி எலிமெண்ட் ஆடா வந்துடாதான்னு கேக்குறீங்க. ஆக்சுவலா இது ஐடென்டி எலிமெண்டே கிடையாது. இது சைக்கிள் லென்த் 4, இதுதான் ஐடென்டி எலிமெண்ட். புரியுதுங்களா? கன்ஃபியூஷனா இருக்குங்களா? ஆமாங்க சார். முன்னாடி பார்க்கும்போது லென்த் ஆடா இருந்தா பெர்முடேஷன் ஈவன். ஆமா, லென்த் ஈவனா இருந்தா பெர்முடேஷன். ஆமா, ஆனா இங்க ஐடென்டி பொறுத்த வரைக்கும் ஐடென்டின்னு வரும்போது அது நீங்க சைக்கிள் எழுத முடியும். மாத்திக்கணும். இப்போ ஐடென்டின்னு வரும்போது நீங்க அதை ஃபர்ஸ்ட் வந்து லென்த் ஐடென்டிக்கு நீங்க லென்த் பேசணும் அப்படின்னா அது நீங்க சைக்கிளா மாத்திட்டு தானே லென்த் பேசணும். இது நீங்க சைக்கிளா மாத்துனீங்கன்னா 1 goes to 1 அப்போ அது ஒரு சைக்கிள், 2 goes to 2 அது ஒரு சைக்கிள், 3 goes to 3 அது இப்படி தானே வரும். உங்களுக்கு சைக்கிளாவே நீங்க எழுத முடியாது இல்ல? அதை புரியுதுங்களா மேடம்? ஓகே சார். இன்னும் ஐடென்டி நம்ம இந்த மாதிரி எழுதிட்டு தான் நம்ம அப்புறம் பார்க்கணும் ஆடா ஈவனான்னு. ஆமா ஆமா, ஆடா ஈவனான்னு பார்க்கறது வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா
அதை வந்து எந்த ஒரு பெர்முட்டேஷனுமே ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷனாக எழுத முடியும். அப்போ ஐடென்டி எலமெண்ட்டை ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷனாக எப்படி எழுத முடியும் அப்படின்னா 1-2-1-2 ஆர் 3-4-3-4 இப்படி தான் எழுத முடியும். அதர்வைஸ் அதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளாக எழுத முடியாது, ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷனாக எழுத முடியாது. அதனால் இதனுடைய டிரான்ஸ்போசிஷனோட கவுண்ட் வந்து 2. நீங்கள் எப்படி எழுதினாலும் ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷனோட கவுண்ட் வந்து 2 தான் நீங்கள் ஐடென்டி எலமெண்ட் எழுத முடியும். அதனால் அது வந்து ஈவன் பெர்முட்டேஷன். புரியுதுங்களா? ஓகேங்க சார். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். 1-2-3-4ன்றது வேற எலமெண்ட்டு, 1-1-2-2-3-3-4-4ன்றது வேற எலமெண்ட்டு. திஸ் இஸ் கால்டு சைக்கிள், பட் திஸ் இஸ் நாட் சைக்கிள், பட் திஸ் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள். திஸ் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள். ஏன் இந்த ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள்னா 1-2-1-2ன்னு இதை எழுதிக்கலாம். ஆனால் இது வந்து ஒரே சைக்கிள், இது வந்து ஒரே சைக்கிள். திஸ் எலமெண்ட் இஸ் சேம் ஆஸ் 1-2-3-3-4-4-1. இப்போ பார்த்தீங்கன்னா இது வேற பெர்முட்டேஷன், இது வேற பெர்முட்டேஷன் உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு சைக்கிள், இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள். ஓகேங்களா? என்ன கன்ஃபியூஷன் இருக்குங்களா? இல்லை, ஓகேங்க சார். கொஞ்சம் ஏன்னா லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் இருந்தாலும் உங்களுக்கு போக போக புரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ எஸ்என்ல இருக்கிற ஈவன் பெர்முட்டேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போட்டேன்னு வச்சுங்களேன், அது ஒரு மறுபடியும் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணும். அந்த குரூப்புக்கு பேர் ஏஎன், ஆல்டர்னேட்டிவ் குரூப். இஸ் எ குரூப் கண்டெய்னிங் n ஃபேக்டோரியல் பை 2 எலமெண்ட். அந்த ஈவன் பெர்முட்டேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிங்கன்னா பாதி எலமெண்ட் ஃபுல்லாகவே ஈவன் பெர்முட்டேஷனாக இருக்கும். அதனால அது எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் அப்படின்னா அது மறுபடியும் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணும். அந்த குரூப்புக்கு பேர் ஆல்டர்னேட்டிவ் குரூப் ஆன் n சிம்பிள். இதுக்கு பேர் சிமெட்ரிக் குரூப். எஸ்என்னா சிமெட்ரிக் குரூப், ஏஎன்னா ஆல்டர்னேட்டிவ் குரூப். ஓகேங்களா? ஆல்டர்னேட்டிவ் குரூப். ஆமாம், ஆல்டர்னேட்டிவ் குரூப் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் குரூப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முட்டேஷன். அந்த உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் ஈவன் பெர்முட்டேஷன்லையும் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஈவன் பெர்முட்டேஷனாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கள். S3ல வாட் இஸ் A3ன்னு பாருங்கள். A3ல ஒரு 3 எலமெண்ட் இருக்கும். அது என்னென்னு வேணால் நீங்கள் எது எதில் ஈவன் பெர்முட்டேஷன் அந்த 3 எலமெண்ட்டை கலெக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்து வந்து இன்னும் ஒரு 10 ரிசல்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருவோமா சார்? ஓகே சார். எஸ் சார். சார் இதை அந்த நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க சார். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுறேன் மேடம். எஸ் சார், தேங்க்யூ சார். ஓகே.